கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மறுபடியுமாக உங்களை இந்த யாத்திரையாகமம் 17வது எபிசோடுக்கு நான் வரவேற்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இந்த ஆன்லைன்ல வந்து இதை பார்ப்பது மிகப்பெரிய சந்தோஷம். மறுபடியுமாக ஒரு விண்ணப்பம் என்னவென்றால், இதை நீங்க யூடியூப்லயும் இது முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க போடுவோம். இந்த யூடியூப் லிங்கை உங்க நண்பர்கள் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கணும். ஆஹ் ஒரு ஆழமான வேத ஆய்வுக்கும் ஆராய்ச்சிக்கும் விருப்பமுள்ள எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணுங்கிறது தான் எங்களுடைய பெரிய விருப்பம். இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. எனக்காக, எங்க டீமுக்காக, எலிசபெத்துக்காக, சாம்காக எல்லாரும் நீங்க உங்க ஜெபத்துல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த நிகழ்ச்சி ஏராளமான மக்களை சென்றடையணுங்கிறதையும் நீங்க அதற்காகவும் நீங்க விசேஷமாக நீங்க ப்ரே பண்ணிக்கங்க. அன்பானவர்களே, நம்ம யாத்திராகமம் 17க்கு போகும் முன்பாக 16ல வந்து நம்ம என்ன என்ன பார்த்தோங்கிறத வந்து மிக சுருக்கமா நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, கேப்பே போன டைம் வந்து யாத்திராகமத்தில் இயேசுவா அப்படின்ற ஒரு டைட்டில் இந்த யூடியூபுக்கு நாங்க கொடுத்திருந்தோம். ஏன்னா, அந்த அளவுக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நம்முடைய புதிய ஏற்பாட்டின் வழியாக நம்மள பல பேர் தெரிஞ்சிருக்கிற நம்மளுடைய மெஸ்ஸியாவாகிய இயேசுவுக்கும் நம்ம போன தடவை பார்த்த யாத்திராகமத்தின் 12வது அதிகாரத்துல வருகிற பஸ்கா பலி தொடர்பான காரியங்களுக்கும் அப்படி ஒரு ஒற்றுமை இருக்கு. ஒருவேளை ஆச்சரியமா இருக்கும். நீங்க இந்த யாத்திராம 12 நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக நீங்க வந்து அவங்க அடிமைத்தனத்திலிருந்து ஆரம்பிக்கிற அந்த அதிகாரம் முடியும் போது பாத்தீங்கன்னா விடுதலையில் முடிகிற காரியம். அப்போ இது எவ்வளவு ஒரு முக்கியமான அதிகாரங்கிறத பாருங்க. முதல் 11 அதிகாரம் ஆக்ஷன் பேக்கடா இருந்தது, பலவிதமான வாதைகள் செயல்பாடுகள் அதுன்னு. இதுல வந்து இறையியல் கருத்துக்கள் நிறைய இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. முக்கியமா பல பேருக்கு வந்து ஏற்பாடு புதிய ஏற்பாடு இல்லாம பழைய ஏற்பாட்டிலேயே இருக்கிறாங்கன்னு பல பேர் சொல்றது உண்டு. ஆனா என்னன்னா, பழைய ஏற்பாட்டின் அநேக காரியங்கள் மெஸ்ஸியாவுக்கான நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கான ஒரு நிழலாட்டங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ஏற்கனவே சொன்ன வண்ணமாக நம்ம வந்து இதை 4 பகுதியா பிரிக்கலாம். நீங்க இந்த ஸ்கிரீன்ல கூட பாக்குறீங்க. அதுல வந்து முதல் பகுதி நம்ம பார்த்துட்டோம். எ அடுத்த 3 பகுதிகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த 3 பகுதிகள அதாவது அடுத்த இதுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த போன தடவ பார்த்த அந்த காரியங்கள மிக சுருக்கமா ஒரு வித்தியாசமா பார்க்க போறோம். என்னன்னா, பஸ்கா பலிக்கும் ஆண்டவருக்குமான ஒரு நேரடியான தொடர்ப நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல எப்படி வந்ததுன்ட்டு, அதுல வந்து ஒரு 7 பஸ்கா பலி அந்த படத்த பார்க்கிறீங்க. படத்திலேயே நீங்க புரிஞ்சிருக்கலாம். பஸ்கா பலியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் ஒரே ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கிறீங்க. அப்போ 2 பேருக்குமான ஒற்றுமை மிக ஆச்சரியமான ஒற்றுமை. ஒருவேளை நம்ம நம்ம இந்த வாசகர்கள் இத பார்க்கிறவங்க எவ்வளோ பேர் அது தெரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள இத நாங்க வந்து ஒரு பட்டியல் போட்டிருக்கோம். நீங்க தயவுசெய்து இந்த பட்டியலை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. நீங்க அந்த பட்டியலை பாருங்க. 7 முக்கியமான ஒற்றுமைகள். முதல் ஒற்றுமை அந்த டேபிள் இருக்கால போடுங்கம்மா. நீங்க பாத்தீங்கன்னா, நிசான் மாதம் 10ஆம் தேதியிலே பஸ்கா ஆடு தெரிவு செய்யப்பட வேண்டும். போன தடவை பார்த்தவங்களுக்கு தெரியும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா, நிசான் மாதம் 10ஆம் தேதி தான் ஆண்டவர் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு உள்ளாக வருகிறார். அந்த வெற்றி பவனின்னு சொல்றோம் இல்லையா? முதல் இதிலேயே ஒரு ஒற்றுமை. 2வது காரியம் என்னன்னா, 3 நாட்கள் அந்த பஸ்கா ஆடு அந்த குடும்பத்தினரோடு இருந்து பல விதங்களில் சோதிக்கப்பட்டு பழுதற்றதாக காணப்பட வேண்டும். அது மாத்திரம் இல்ல, அந்த 3 நாட்கள் அந்த ஆடு அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லார் கூடயும் பழகி அது அந்த குடும்பத்தோட ஒரு அன்பான இணைப்புல வருங்கிறது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறது நல்லது. ஆனா அந்த அன்பால வருவதற்கான எல்லா சோதனைகள், அதாவது அதாவது பழகுற காரியம் மாத்திரமல்ல, நியமப்படி அது பழுதற்றதாக இருப்பதையும் சோதிச்சிருவாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா, அதே 3 நாட்கள்ல பரிசேயர்களால், சதுசேயர்களால், பிலாத்துவால், ஏரோதினால் நீங்க புதிய ஏற்பாடு அந்த கடைசி சில அதிகாரங்கள் ஆண்டவரை எப்படியெல்லாம் அவங்க சோதிச்சாங்கன்ற வார்த்தைகள்ல நிரம்பி இருக்கும். ஒருவேளை நீங்க படிக்கிறவங்களுக்கு புரியும். குறிப்பா யோவான்ல வந்து ரொம்ப அழகா தெளிவா இருக்கும். சதுசேயர்கள் கூட நடக்கிற வாதம், பரிசேயர் கூட நடக்கிற வாதம்,
பிறகு வந்து பிலாத்து உடைய நடக்கிற ஒரு பெரிய டயலாக், ரொம்ப அழகான ஒரு டயலாக் இருக்கு. அதே மாதிரி ஏரோதுனால சோதிக்கப்படுது. இவங்க அத்தனை பேர் சோதிக்கப்பட்டும் என்ன ஆகல, இயேசுவில் குற்றம் ஏதும் காணப்படவில்லை. அங்கேயும் பாருங்க, ரெண்டாவது பாயிண்ட்ல அந்த ஆடு குற்றமற்றதா இருக்குது. சோ இது ரெண்டும் ஆன ஒற்றுமை. மூணாவது குறிப்பான பாயிண்ட் என்னன்னா, நிசான் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலத்தில் ஆடு அடிக்கப்பட வேண்டும். அந்த ஆடு பழுதற்றதுன்னு காணப்பட்ட அந்த ஆடு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, எந்த ஆடு அவங்க அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிரியமா இருந்ததோ அந்த ஆடை தான் அவங்க அடிக்கிறாங்க. ஒரு வகையில சொல்ல போனா, அந்த ஆடு அடிக்கப்படுவது அல்லது கொல்லப்படுவது அந்த குடும்பத்தினர் காக்கப்படுவதற்கு அவசியம். நம்ம ஏற்கனவே இந்த 10வது வாதையின் காரியங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அவர்கள் காக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கு பிரியமான அந்த ஆடு அடிக்கப்பட வேண்டும், அல்லது அதோடைய ரத்தம் அவர்களை காக்க வேண்டும். இங்க அதே பாதத்துல பாத்தீங்கன்னா, 14ஆம் தேதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார், நமக்காக ரத்தம் சிந்துகிறார். அவருடைய ரத்தம் நம்மை நமக்கு புது வாழ்வை தருவதும் அல்ல, தருவது மட்டுமல்லாமல் நம்மை எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை விடுவித்து காக்க வல்லமையுடையதா இருக்கிறது. இனி 4வது குறிப்பை பாருங்க. பாஸ்கா ஆட்டின் ரத்தத்தினால் பெயர்கள் மூடப்பட்டவர்கள் காக்கப்படுகிறார்கள். இது வந்து ஒருவேளை போன எபிசோட் பார்க்காதவங்களுக்கு ஒரு பெயர்கள் மூடப்படுது அப்படிங்கிறது என்னன்னு ஒருவேளை தெளிவில்லாம இருக்கலாம். அவங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அந்த நிலவுல அந்த எகிப்திய மக்களின் பழக்க வழக்கப்படி இந்த நிலவிலையும் அந்த நிலைக்கால்கள் ரெண்டுலையும் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, நம்ம எபிரேயர்கள் தங்களுடைய பெயரை சாரி தங்களுடைய பெயரை எழுதி வைத்திருந்தார்கள். அவங்களுக்கு என்ன நம்பிக்கை, அந்த எகிப்தியர்கள் எப்படி மறுவாழ்வுல நம்பிக்கை வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் நமக்கும் மறுவாழ்வு வரும்னு அந்த நம்பிக்கையை ஃபாலோ பண்ணவங்க அவங்க. அதுக்காக இவங்களும் அதுக்காக அவங்க எழுதினாங்கன்னு இவங்க எழுதினாங்க. ஆனா இந்த அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அதை நீங்க பார்க்கலாம். மோசே சொல்றாரு, நீ வந்து அந்த ரத்தத்தை நிலைக்கால்களிலும் அந்த 2 கதவு நிலை சட்டங்களிலும் பூசு. ஏன்னா அந்த பூசப்பட்ட வீட்டை பார்க்கிறவர்கள், கதவு நிலைக்கால்களை நீங்க பார்க்கலாம் அந்த ஸ்கிரீன்ல கூட, பார்க்கிற சங்கார தூதன் என்ன பண்ணுவான்னா அந்த வீட்டிலே ஒன்றும் செய்யாதபடி கடந்து போவான். நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, மேல் நிலவிலையும் இதுலயும். ஒருவேளை பைபிள்ல தெளிக்கிறதுன்னு போட்டிருக்கலாம், ஆனா உண்மையான மொழிபெயர்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பூசுவது அப்படின்னு. இதுல இன்னொரு சுவாரஸ்யத்தை கூட நீங்க பார்க்கலாம். நீங்க அந்த டவ் இந்த இந்த கதவு நீங்க பாத்தீங்கன்னா, அது எபிரேய மொழியில் இருக்கிற 22வது எழுத்தான டவ்வை போல இருக்கிறத பாக்குறோம். நீங்க கீழே இருக்கிறது வந்து பேலியோ ஹீப்ரோன்னு சொல்லி ஆரம்ப கால ஹீப்ரோ லெட்டர் தான் டவ். ஆனா அதை பாத்தீங்கன்னா சிலுவை மாதிரி இருக்கிறது இன்னொரு ஆச்சரியம். இப்ப மாடர்ன் ஹீப்ரோ டவ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கதவு நுழைவாயில் மாதிரி கொஞ்சம் குறைய இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ அதனாலதான் அவங்க பூசுறாங்க இல்லையா, அந்த ஒரு எபிரேயர் பூசுறத பாக்குறீங்க. பூசுறப்ப வந்து அவங்களுடைய நினைப்பையும் அவர் மாற்றுகிறார். நீ வந்து உன் பெயரை எழுதி வச்சிருக்கிறதுனால பரலோகத்தில் அல்ல, உன்னுடைய பெயர் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் மூடப்பட்டால் மாத்திரம்தான் நீ என்ன பண்ண முடியும், பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். இந்த இடத்துல மூடப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் நீ காக்கப்பட முடியும் அப்படின்னு பார்க்கணும். இந்த பகுதியில பாத்தீங்கன்னா, அந்த அட்டவணைக்கு நீங்க மறுபடி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மூடப்பட்ட நாம் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து காக்கப்படுகிறோம். நம்ம புதிய ஏற்பாடு நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு காரியம். அதனால அவருடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், நம்ம ஜெபம் பண்றோம். உங்க ரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை மறைத்துக் கொள்ளுங்க, நிறைய பேர் இன்னைக்கும் ஜெபம் பண்றதை பார்க்கிறோம். ஏன்? அவருடைய ரத்த கோட்டை, அந்த வார்த்தை கூட ஒரு வினோதமான ஒரு டேர்ம், நம்ம தமிழ் மக்கள் அதிகம் பயன்படுத்துற ஒரு டேர்ம். அப்போ அவருடைய ரத்தம் நம்மை எல்லா வகையிலும் பாதுகாக்க வல்லது, நம்மை பாவத்திலிருந்து, நம்முடைய பல காரியங்களிலிருந்து பாதுகாக்க வல்லது அப்படின்னு. பல பிரச்சனைகள் வர்றப்ப கூட பல பேர் இப்படி ஜெபம் பண்றது கேள்விப்பட்டிருப்பீங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு. சோ இது ரெண்டுக்குமான 4வது ஒற்றுமை பார்த்தீங்க. இனி 5வது ஒற்றுமையை பார்த்தீங்கன்னா, பாஸ்கா ஆட்டின் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. இது ஒரு ஆச்சரியமான நிபந்தனை.
ஆனா நீங்க யாத்திரா 12 நீங்க பாக்குறீங்க. அதே வண்ணமாக இயேசுவின் எலும்புகளில் ஒன்று கூட முறிக்கப்படவில்லைன்னு யோவான் சுவிசேஷகர் பதிவு செய்திருக்கிறத பார்க்கிறோம். நீங்க இன்னொரு இன்னொரு கண்டிஷன் நீங்க பாத்தீங்கன்னா, அஹ், பஸ்கா அந்த டேபிள் காலம் போடுங்கம்மா திரும்ப. புளிப்பில்லாத புளிப்பில்லாத அப்பத்தை அகற்ற வேண்டும். இன்னும் சொல்ல போனா புளிப்பே இருக்கக்கூடாது, புளிப்பு இல்லாதபடி சுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு மோசே சொல்றதை பார்க்கிறோம். புளிப்பு என்பது பாவத்திற்கான ஒரு அடையாளம். அப்ப அந்த பஸ்கா பலி அப்போ புளிப்பே அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு மோசே ரொம்ப தெளிவா சொல்றாரு. புளிப்பில்லாத அப்பத்தை தான் பஸ்கா பலியில அவங்க சாப்பிட போறாங்க. இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ பார்க்கிறப்போ நம்முடைய பாவமாகிய புளிப்பு அகற்றப்படுகிறது அவருடைய மரணத்தினால. அதோட இடமே கிடையாது. அப்போ நம்முடைய பாவத்திற்கு இடமில்லாதபடி அது ஒரே வார்த்தையா சொல்ல போனா புளிப்பில்லாத அப்பம். அது ஒரு புரிதலுக்காக இருக்குது. நீங்க அதுல அப்பம் சாப்பிடணுமா அப்படின்றலாம் நினைக்க கூடாது. அதே அகற்றப்படுகிறது. இனி 7வது காரியம், முக்கியமான ஒரு ஒற்றுமை. பஸ்கா பலிக்கு பிறகு அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்கள் விடுதலை பெற்று போறாங்க. 12வது அதிகாரத்துல அடிமையில் இருந்தாங்க. அந்த படத்தை, அழகான படத்தை கூட பார்த்தீங்க. 50வது வசனத்துல அவர்கள் விடுதலை பெற்று போகிறத பார்க்கிறோம். அதே வண்ணமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியான பிறகு நாம் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். அப்போ பல பேருடைய நினைப்பு என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல இயேசுவே கிடையாது அப்படின்னு. ஆனா இப்ப நம்ம இந்த 7 முக்கியமான குறிப்புகளை கொடுத்தது என்னன்னா, புதிய ஏற்பாட்டின் காரியங்கள், முக்கியமா மெஸ்ஸியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காரியங்கள் எப்படி பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமாக கொடுக்கப்பட்டதுங்கிறது தான் போன எபிசோட்ல நம்ம ரொம்ப முக்கியமா பார்த்தோம். இது இல்லாம நம்ம அந்த கீரையை பத்தி பார்த்தோம். அந்த புளிப்பில்லாத அப்பத்தை ஆண்டவர் ஏன் சாப்பிட சொல்ற, ஆண்டவர் ஏன் இருக்க சொன்னாரு, அதோடைய நியூட்ரிஷனல் வேல்யூ பார்த்தோம். ஏன்னா அவங்க 7 நாள் பயணப்பட வேண்டி இருக்கிறதுனால அவர்கள் போக வேண்டிய தூரத்தை கடப்பதற்கு புளிப்பில்லாத அப்பத்தின் அந்த எனர்ஜி, அந்த நியூட்ரிஷனல் வேல்யூ எவ்வளவு நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த கசப்பான கீரைகள் பேரை கூட நம்ம சொன்னது ஞாபகம் இருக்கு, படங்களை காமிச்சோம். அப்போ அந்த காரியங்கள்லாம் பார்த்து நம்ம 1லிருந்து 20 வரைக்கும் நம்ம முடிச்சோம். அதுதான் ஒரு மிக சுருக்கம். இன்னைக்கு நம்ம மீதம் இருக்கிற 3 பகுதிகளையும் நம்ம பார்க்க போறோம். இனி நம்ம யாத்திராகமம் 17வது அதிகாரத்துக்குள்ள, 14வது அதிகாரங்கிறத விட ஏன்னா பல பேருக்கு ஒரு குழப்பம் உண்டு. யாத்திராகமம் 17வது அதிகாரம்னா பைபிள்ல வரக்கூடிய 17வது அதிகாரம் அல்ல. அதிகாரம் கூட சொல்றது இல்லை நாங்க. 17வது எபிசோட், 17வது பகுதி. நீங்க யூடியூப்லயும் அப்படிதான் இருக்கும், 16 17 இருக்கும். இந்த 17 இதுக்கு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த 17 எபிசோட் வந்த போதும் நம்ம எதை நம்ம கவர் பண்ணியிருக்கோம்னு கேட்டா, எதை நம்ம முழுக்க பார்த்திருக்கோம்னு கேட்டா 12வது அதிகாரத்துக்கு மாத்திரம் தான் நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த அதிகாரத்திற்கும் எபிசோடுக்குமான வித்தியாசத்தை அன்பானவர்களே நீங்க தயவாக நீங்க நோட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி நம்ம 17வது அதிகாரத்துக்கு நம்ம போறோம். இப்போ 12:21 நீங்க பாருங்க. யாத்திராகமம் 12:21. அது அப்பொழுதுன்ற ஒரு வார்த்தை வர்றதை நீங்க நல்லா கவனிக்கிறது நல்லது. அப்பொழுது எப்பொழுது ஆண்டவர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மோசே இஸ்ரேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. உங்கள் குடும்பத்துக்கு தக்கதாக ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு நீங்க என்ன பண்றீங்க? நீங்க பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அதில் இருக்கும் கிண்ணிய ரத்தத்தில் தோய்த்து வாசலில் இருக்கும் ரத்தத்தை நீங்க நிலைக்கால்களில் பூசுங்க அப்படின்ட்டு பூசின காரியத்தை பத்தி எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க இதுல இன்னொரு என்னன்னா, மூப்பர்கள் கிட்ட சொன்னதடி அவங்க அப்படியே செய்யறாங்க. அப்போ அந்த மூப்பர்கள் பேசுறதை நீங்க பாருங்க. மோசே மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நம்ம இந்த தகவல்கள் நம்ம ஏற்கனவே பண்ணப்போ போன எபிசோட்லயும் பார்த்தோம். இப்ப நீங்க என்னன்னா, மூப்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க அதுக்கு முன்னாடி படத்தை போடுங்க. மூப்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்றோம். இந்த ஃப்ரேம் இப்படியே இருக்கட்டும். இப்ப பார்த்தா இந்த 9 வாதைகளாக மூப்பர்களை கூட்டம், இந்த வாதை தொடங்குறதுக்கு முன்னாடியே மோசே மூப்பர்கள் எல்லாரையும் கூப்பிடுறது இல்ல. முதல் தடவையா
அதாவது சொல்ல போனா இந்த வாதைகள் நடந்த காலம் 6 அல்லது 7 வாரம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு 40-45 நாள். அதாவது முதலாவது அந்த பாம்பு கோல் பாம்பா மாறுனதிலிருந்து நதி ரத்தமா மாறுனதிலிருந்து ஒரு 6 அல்லது 7 வாரங்கள். இந்த 7 வாரங்கள் மோசே மூப்பர்களை இப்படி தனியாக சந்தித்ததாக நம்ம பார்க்கிறது கிடையாது. அப்போ என்னன்னா அந்த 9 வாதைகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட இன்னும் 10வது வாதை நடக்கல. மோசே எல்லா மூப்பர்களையும் கூப்பிடுறாரு. நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. 9 வாதை முடிஞ்சிருச்சு. 10வது வாதையை, ஏன்னா பல பேர் இந்த இடத்துல லேசா குழப்பிக்கிறாங்க. அப்படி குழப்பக்கூடாதுங்கிறதுக்காக தெளிவா நான் சொல்றேன். 10வது வாதை நடப்பதற்கு முன்பாக மோசே மூப்பர்கள் எல்லாரையும் கூப்பிடுறான். அவர்கள் மிகவும் பரபரப்பாகவும் பதற்றத்தோடும் வந்திருக்கணும். ஏன்னா 9 வாதைகளின் விளைவு அவர்களுக்கு தெரியும். எப்படி பல வாதைகளிலிருந்து அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டு காக்கப்பட்டாருங்கிறதும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதே நேரத்துல யாத்திராகமம் 11வது அதிகாரம் 5லிருந்து 7 வசனங்கள்ல மோசே 10வது வாதையை பற்றி பார்வோனுக்கு சொல்றாரு. நீங்க அந்த வசனத்தை பாருங்க. பார்வோனுடைய பிள்ளை முதல் எந்திரம் வரைக்கும் அடிமை வரிசையா பாத்தீங்கன்னா, ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்களுக்கு அந்த 10வது வாதை வருகிற ஒரு பரபரப்பு இவங்களுக்கு உண்மையாலுமே இருந்திருக்கும். ஏன்னா இன்னும் இவங்களுக்கு நடக்கல. அப்போ நீங்க அந்த அடுத்த வசனங்கள் நீங்க பாருங்க. 10வது வாதை பற்றின பதற்றம் உங்ககிட்ட இருந்திருக்கணும். இன்னொன்னு என்னன்னா, கடந்த வாதைகள்ல நம்ம ஏற்கனவே சொன்னமாக பிரித்தெடுத்து காக்கப்பட்டிருந்தத நேரடியாக அறியாதிருந்தாலும் தேவனின் பாதுகாவலின் கரத்தை உணர்ந்தவர்களாக, ஒருவேளை இந்த காரணமாக மோசேயின் மேல அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தியும் அல்லது ஒரு ஈர்ப்பும் கூட ஏற்பட்டிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இந்த கால இடைவெளியில தான் நீங்க இந்த இதை பாருங்க. 10, 21, 22 நம்ம அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே நிலைக்கால்கள்ல பூசத்தை பத்தி பார்த்துட்டோம். ஆனா இப்பதான் நேரா மோசே அவர்கிட்ட சொல்றாரு. 22வது வசனத்தை பார்த்தா, கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலவின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் ரத்தத்தை காணும் போதே, நல்லா கவனிச்சுங்க, காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். கடந்து போவார். அப்போ அந்த ரத்தம் பூசப்பட்ட வீடுகளின் நிலைக்கால்களை விட்டு கடந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 24, 27 அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை சொல்றாரு. இப்படி கடந்து போவாங்க. இன்னும் அது நடக்கல. ஆனா இந்த இது முடிச்சு ஒருவேளை ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருந்து இருக்கக்கூடும். அவங்க அப்படியே யோசனை பண்ணிருக்கப்போ அவர் சொல்றாரு, இந்த காரியத்தை, அதாவது இப்ப நடக்க போற காரியத்தை மாத்திரமல்ல, ஏற்கனவே நடந்திருக்கிற காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய சொல்லி இந்த முறைகளை, இந்த காரியத்தைங்கிறது அவர் சொல்லப்பட்ட அந்த சடங்கு மற்ற நியமங்களை நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் சென்று சேரும் போது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். அது எந்த ஆராதனை? பஸ்கா ஆராதனை. நம்ம ஏற்கனவே இந்த பஸ்கா ஆராதனை என்னன்னு பார்த்தோம். நிசார் மாதம் 10ஆம் தேதி ஆட்டுக்குட்டி எடுத்து அதை புளிப்பில்லாத அப்பத்தெல்லாம் நம்ம பண்ணி அந்த ஒரு ஆராதனையை இனி இஸ்ரேல் மக்களுக்கான ஒரு அடையாளமாக தொடர்ந்து வருஷந்தோறும் காலந்தோறும் இருக்கிற அடையாளமா ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த கொடுக்கிறதை அந்த பிள்ளைகள் இன்னொரு ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை போகும்போதோ அவர்கள் வேற இடத்துக்கு போகும்போதோ நிசான் மாதம் 14ஆம் தேதி இந்த பஸ்கா ஆராதனை நடக்கும். அப்படி நடக்கிறப்போ அதை பற்றி நீங்க ஏன் நடந்தது அப்படிங்கிறத பத்தி அவங்களுக்கு நீங்க தெளிவாக சொல்லணும். என்னன்னா அந்த அந்த 12:28 பாருங்க. அப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்போ 12:28வது வசனம். இது அந்த அந்த அவருக்கு இந்த மூப்பர்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்றப்போ அவர்கள் தலை வணங்கி பணிந்து கொள்ளுகிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா அவர்கள் நடைமுறையில ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர்கள்.
தங்களை ஆண்டவர் பிரித்தெடுத்து காப்பதை காத்திருந்ததை அனுபவித்தவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா தலை வணங்கி பணிந்து கொள்கிறார்கள் மாத்திரம் இல்ல, அந்த வசனத்துல இன்னொரு காரியத்தையும் கவனிக்கிறத பார்க்கலாம். அவர்கள் அப்படியே மோசே கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அப்படியே மோசே கட்டளையிட்டபடியே செய்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். பார்த்த உடனே என்னன்னா, அவங்க நிச்சயமா அவங்க என்ன பண்ணியிருக்கணும், 10ஆம் தேதி. இப்ப இந்த இடத்துல ஒரு பெரிய இடைவெளி உண்டு. அவன் கட்டளையிட்டுட்டான். அந்த கட்டளையிட்ட நாள் ஒருவேளை நிசான் மாதம் 9ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ இருக்கும். அன்பானவர்களே, இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா அவன் நிசான் மாதம் 10ஆம் தேதின்னு சொல்றப்போ, அவன் ஒருவேளை நிசான் மாதம் 10ஆம் தேதி காலையிலேயே சொல்லி இருந்திருக்கலாம், இல்லைன்னா 9ஆம் தேதி சொல்லி இருந்திருக்கணும். ஏன்னா நடக்க போற செய்திக்கு முன்னாடி தான் சொல்லணும். அப்ப நிசான் மாதம் 10ஆம் தேதி நம்ம ஒரு புரிதலுக்காக எடுத்துட்டோம்னா, சொல்லி இன்னைக்கு நீங்க போய் பண்ணுங்க, 3 நாள்ல அந்த நம்ம முன்பாக சொன்ன நியமங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றணும், அந்த கட்டளை எல்லாம் நிறைவேற்றணும். நீங்க வந்து நிசான் மாதம் 14ஆம் தேதி ஆட்டுக்குட்டியை அடிச்சு அதை மாம்சத்தை சுட்டெரித்ததுக்கு பிறகு நமக்கு ஒரு, நீங்க அதை உண்பது, பாஸ்கா பலியை உண்டதற்கு பிறகு நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த 3 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம் இது. அப்போ இந்த 3 நாட்கள் கழித்து இந்த காரியம் நடக்குது. ஆனா நமக்கு அந்த வசனத்துல அந்த இடைவெளி வசனத்தை எழுதும்போது கிடையாது. அதனால இந்த ஒரு குறிப்பை வந்து நம்ம பல நேரங்கள்ல தவற விட்டு விடுகிறோம். அதனாலதான் நம்ம நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறது. அப்பொழுது அந்த நிசான் மாதம் 10ஆம் தேதி சொல்லி 3 நாள் கழிச்சுதான் அந்த மிகப்பெரிய வாதை பாருங்க, ஸ்கிரீன்ல ரொம்ப அழகா போட்டிருக்காங்க உங்களுடைய தெளிவான ஆழமான புரிதலுக்கு. அன்பானவர்களே, இப்படி உங்களுக்கு பல காரியங்களை வலியுறுத்தது காரணம் என்னன்னா, வேதம் எவ்வளவு துல்லியமாக, எவ்வளவு ஆழமாக, எவ்வளவு அற்புதமா இருக்குன்னு சொல்லி உங்களோட அந்த அந்த காரியத்தை உங்களுக்கு அனுபவமாக்குறதுக்கு தான். நம்ம ஒரு ஒருவேளை அவசரமா படிக்கிறப்போ இந்த நுணுக்கங்களை, சின்ன சின்ன காரியங்களை நாம் மறந்து போகிறோம், இல்லை தவற விட்டு விடுகிறோம். அதுக்காக தான் இதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. 3 நாளுக்கு பிறகு வாதை வருகிறது. இந்த வாதை வந்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா 12:29 பாருங்க. அதான் மோசே சொல்லி 4வது நாள் அப்படிங்கறது ஞாபகத்துல வச்சுங்க. இது நடந்த உடனே நடுராத்திரியிலே, இது ரொம்ப பயங்கரமா, இது ஒருவேளை நீங்க மனசுல கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரம் இருக்கும். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் சிறப்பட்டு இருக்கும் தலைப்பிள்ளை வரைக்கும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தையும் கர்த்தர் அழித்தார். 12:29 ரொம்ப பயங்கரமான ஒரு இது. அழித்தார் அப்படின்னு நீங்க பாக்குறப்போ ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்குது. இந்த சங்காரம் நடந்துகிட்டு இருக்கும் போதே என்னன்னா, பார்வோன் எழும்பி அவன் பேசுறான். அப்பொழுது பார்வோனும் சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. 31. அந்த அர்த்த ராத்திரியில மோசேக்கும் ஆரோனுக்கும் அவன் கூப்பிடுறான். கூப்பிட்டு நீங்கள் நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே ஆராதனை செய்யுங்கள். இந்த 2 வார்த்தை நீங்க கவனிங்க. நீங்கள் சொன்னபடியே ஆராதனை செய்யுங்கள், நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போங்கள். ஒருவேளை போன எபிசோடெல்லாம் பார்க்கிறப்போ மோசே கூட அவங்க பார்கெயின் பண்றத, பேரம் பேசுறத பார்த்தோம். பல காரியங்கள், நீ இப்படி சொல்லி இது, நீ ஆடை விட்டுட்டு போ, இவங்களை விட்டுட்டு போனா, இந்த டைம் அவன் எதுவுமே சொல்ல. மோசே வந்த உடனே அப்பா நீங்க ஆளை விட்டா போதுன்ற மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க என்ன சொன்னீங்களோ அதுபடி செய்யுங்க, நீங்க சொன்னபடியே உங்க ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு வசனத்தை பாருங்க, அதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. என்னையும் ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு சொல்றான். அப்போ இது சொல்றது யாரு அப்படின்னு நீங்க சொன்ன பார்வோன் அந்த இதை எடுத்துட்டீங்கன்னா, ஒரு காலத்துல யாவே யாருன்னு சொன்ன அந்த பார்வோன் இன்றைக்கு என்ன சொல்றான், என்னை ஆசீர்வதிக்க சொல்றான். இந்த ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா அத்தனை நாட்கள் அவர்கள் 2, 3, 40 நாள நம்பி, ஒருவேளை 40 நாள் அந்த வாதைனா நம்பிக்கொண்டிருந்த கடவுளர்களின் கூட்டங்கள் செயலற்று போனாங்க, அர்த்தமற்று போனாங்க.
அதனால இனி ஒரு வழி இல்லைங்கிறப்போ யாவேயை அங்கீகரித்ததை போல என்னையும் ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு அவன் சொல்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு அற்புதமான ஒரு மாற்றம் பாருங்க. சரி, இனி இன்னொரு நுணுக்கமான ஆச்சரியமான ஒரு காரியம் இருக்கு. இந்த யாத்திராமம் 12:32 என்னையும் ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு சொல்றான். நீங்க யாத்திராமம் 14:5 பார்க்கிறப்போ பல பேருக்கு இந்த குழப்பம் இருக்கு. நம்ம ஒருவேளை உங்கள கூட பல பேருக்கு இந்த குழப்பம் இருக்கலாம். ஜனங்கள் இந்த எகிப்திய ஜனங்களை போங்கன்னு சொன்னது பார்வோன்னு நம்ம பார்த்தோம் போன அதிகாரத்துல. 14:5 என்ன பார்க்கிறோம்? ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு, எகிப்தின் ராஜான்னு சொல்றது ஹைலைட் பண்ணிருக்கிறது கவனிங்க, அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவரது ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன என்று சொல்கிறார்கள். இந்த ஒரு முரண்பாடு ஞாபகத்தில் வச்சுங்க. பாருங்க, பார்வோனும் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு இஸ்ரவேலை போக விட்டது என்னன்னு சொல்றாங்க. ஆனா என்னை ஆசீர்வதியுங்கள்னு சொன்ன அடுத்த 12:33 பார்த்தா, அது கூட நீங்க பாருங்க, அது முன்னாடி அந்த ஒரே வசனம் போடுங்க. 12:33 பார்த்தா எகிப்தியர் எல்லாரும் நாங்கள் எல்லோரும் சொல்லி தீவிரமாய் ஜனங்களை தேசத்திலிருந்து ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். போன 12வது அதிகாரத்துல ஜனங்கள் எல்லாம் நீங்க போங்கன்னு சொல்லி 2-3 வார்த்தை பாருங்க. தீவிரமாய், அவசர அவசரமாய் துரிதப்படுத்தினார்கள். நீங்க போயே ஆகணும்னு சொல்லி பண்றாங்க. கூடவே நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளி பொன்னுடைமைகள் எல்லாம் கொடுத்தாங்கிறது இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆண்டவர் தயவு கிடைக்க பண்றாரு, மறுபடியும் இது சொல்றாரு. ஆனா அவங்க இந்த 3 நாட்கள் இருந்தது இல்லையா, அந்த 3 நாட்களிலேயே வெள்ளி பொன்னுடைமைகள் எல்லாம் அவங்க வாங்கி இருக்கணும். அந்த படத்தை தான் பாக்குறீங்க. என்னன்னா அவர்களை வெறுக்க வேண்டிய எகிப்திய ஜனங்கள் அவர்கள் கேட்டவுடனே தங்கள் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இனி இந்த ஸ்கிரீன்ல பாருங்க. இந்த யாத்திரை ஆகமத்தின் 12:32 என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்று சொன்ன பார்வோனும் 14:5 அவர்கள் ஓடி போனார்கள் என்று அறிவிக்கப்பட்ட போது இந்த இதற்குமான ஒரு முரண்பாடு இருக்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா போயிட்டாங்க. ஆனா எகிப்தின் ராஜான்னு முதல் தடவை வேறு ஒரு வார்த்தை பயன்படுத்துது. அப்போ எகிப்தின் ராஜாவுக்கு அவனே அனுப்பிச்சு வச்சுட்டு எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டதுன்னு என்னமோ ஒரு புது ஆள்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. இது வேறையா? அப்புறம் அவன் கூட இருந்த பார்த்தா ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரனும். அப்போ இந்த இரு வேறு கூற்றுகள், இந்த 2 வேறு வாசனங்கள் ஒரே பார்வோனா அல்லது வேறு வேறு பார்வோனா, அல்லது ஒரே பார்வோனுடைய மனம் மாறிச்சா இல்ல இதுன்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பங்களும் பெரிய இது வந்திருக்கும். இப்போ அவன் முதல்ல சொன்ன காரியத்தை பார்த்தா அவன் மிகவும் பதற்றத்துல தன்னுடைய பட்டத்து இளவரசன் செத்திருக்கிறான் எல்லாம் பண்ண உடனே அந்த பேனிக், அந்த துக்கத்தோட உச்சத்துல அவன் ஆசீர்வதின்னு சொல்லிட்டான். அப்புறம் என்னாச்சு 14ல பார்த்தா எகிப்தின் ராஜா எங்கிருந்தோ புதுசா வந்த மாதிரியான ஒரு வார்த்தை இருக்குதே, இது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பங்கள் வர்றதை பார்க்கிறோம். ஆனா இதற்கான காரியங்களை நீங்க பார்க்கிறப்போ ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. யாத்திராகம் பற்றி இந்த கேள்விகள் பற்றி ஒரு தடவை சால்வேஷன் டிவியில ப்ரோக்ராம் பண்ணது. சால்வேஷன் டிவியில ஒரு ஆலயத்துல ப்ரோக்ராம் பண்ண வேண்டியது, சென்னையில ஒரு சர்ச்சில் ஒரு பெரிய பிரசன்டேஷன் இருந்துச்சு. அப்ப பண்றப்போ இந்த கேள்வி ஒரு பெரிய உறுத்தலாக இருந்தது. இந்த 2 பார்வோனும், ஏன்னா முதல்ல அனுப்பிச்சவன் எப்படி அது ஒரு எகிப்தின் ராஜான்னு போட்டு எப்படி 2 பேருக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்குதா, சம்பந்தம் இருக்குதா, சம்பந்தம் இல்லாம இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்காக பலவிதமான வெப்சைட்ஸ்ல போய் தேட ஆரம்பிச்சோம். பலவிதமான கூற்றுக்களை தேட ஆரம்பிச்சோம். ஏன்னா கூகுள் சாதாரண இதுல எதுவுமே கிடைக்கல. அப்போ தற்செயலா பலவிதமான வெப்சைட்ஸை தேடிக்கொண்டிருந்தப்போ ஒரு ஜூயிஸ் வெப்சைட் என் கண்களுக்கு பட்டுச்சு. அந்த வெப்சைட் பேரு www.kingscalendar.com அப்படின்னு ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்டை நான் நிச்சயமா ஆண்டவர் தான் காமிச்சாருன்னு நான் முழு மனசா நம்புறேன். ஏன்னா அந்த வெப்சைட் திடீர்னு ஓப்பன் ஆன உடனே நான் என்ன தேடிக்கொண்டிருந்தேனோ அந்த காரியம் உடனடியாக ஸ்கிரீன்ல இருந்துச்சு.
அந்த காரியம் ஒருவேளை இனி எந்த யூடியூப்ல அது வந்திருக்கும்னு எனக்கு தெரியல. அப்கோர்ஸ் அந்த என் ப்ரோக்ராம் வந்து யூடியூப்ல மாத்திரம் தான் அது வெளிவந்திருக்க கூடும். அது வந்து ரொம்ப தெளிவா அது சொன்ன காரியம் என்னன்னா, இந்த 8 9 வாதைகள், அந்த 3 வாதைகளும் இருந்த பார்வோன் பொறுப்பில் இருந்த ஒரு பார்வோன். அவன் பேர் வந்து ராம்கி வைசியர் அப்படின்னு பேரு. நீங்க ஸ்கிரீன்ல கொஞ்சம் நல்லா பாத்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அன்பானவர்களே, தயவு செய்து கவனிங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு காரியம். ராம் கி வைசியர் என்ற ஒரு பார்வோன் தான் இருந்தான். அவன் வந்து 12வது அதிகாரத்துல வருகிற பார்வோன் அந்த பார்வோன். அப்போ இது நடந்து முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க. இஸ்ரேல் ஜனங்கள்லாம் போயிட்டாங்க. 3 நாள் கழித்து என்ன பண்றோம், அந்த எக்ஸிபிடிஷன், அதாவது ஒரு அப்பெல்லாம் பார்வோன்கள் பக்கத்தில் இருக்கிற ராஜ்யங்களுக்கு போய் படையெடுத்து போய் அநேக காரியங்களை முடிச்சுட்டு வருவாங்க. அந்த எக்ஸிபிடிஷன் முடிச்சு வருகிற பார்வோன் வந்த பிறகுதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல ஒரே ஒரு குழு நமக்கு இருக்கு. எகிப்தின் ராஜான்னு இருக்கு, பார்வோன்னு இருக்கு. அவன் வந்த உடனே ஒருவேளை இஸ்ரவேலரை விடுவித்த அந்த ஊழியக்காரர் மற்றவங்க எல்லாம் வந்து இது மாதிரி 14ஆம் தேதி 14 நைட்டு 15 அவங்க எல்லாம் போயிட்டாங்க ராஜாவே அப்படின்னு சொல்றப்போ, இதற்கு நடுவுல ஒரு 2 நாட்கள் அநேகமாக கடந்திருக்க வேண்டும். நல்லா தெளிவா புரிஞ்சுக்க. ஒருவேளை நிசான் மாதம் 14 17 18 இருக்கலாம். அது வேற. அப்போ அந்த வந்த புது பார்வோன் மிகவும் கோபமடைகிறான். ஏன்னா அவனுக்கு அந்த 8 9 10 வாதைகள் பற்றி தெரிய, முக்கியமா தலைச்சன் பிள்ளை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா அவனுக்கு அந்த சமயத்தில் அவன் இல்லாதனால கோபம் அடைஞ்சு அந்த இஸ்ரேல் ஜனங்களை மறுபடி பழி தீர்க்க சேனைகளை அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். அவர்கள் தான் ஏற்கனவே 2 நாட்கள் பயண தூரத்துல போன இஸ்ரேல் ஜனங்களை பின்தொடர்ந்து போகிறார்கள். அப்ப பின்தொடர்ந்து போகிறப்போ தலைமை ஏற்று போனது யாருன்னு கேட்டா, இந்த ராம்கி வைசியர் என்கிற பார்வோன். பார்வோன் பொறுப்பில் இருந்தவன். அப்போ அவன் போனதுக்கு அப்புறம் நமக்கு எல்லாம் தெரியும். அவர்கள் என்ன பண்றாங்க, செங்கடலில் மரித்து போகிறார்கள். செங்கடல மறித்து நம்ம வேதாந்தத்துல பாக்குது, பார்வோன் செங்கடல் மறிச்சு ஒருத்தர் கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட இல்லைன்னு பாக்குறோம். அப்போ அந்த வெப்சைட்ல இந்த பகுதியை போட்டுட்டு, அப்போ ஒரிஜினலா இருந்த பார்வோன் சாகல, இந்த ராம்கி வைசர் என்ற பார்வோன் இன்சார்ஜ் தான் இறந்தான். ஏன்னா அவனுடைய கல்லறை இன்னும் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த கல்லறையோட படத்தை போட்டிருந்தாங்க. அன்பானவர்களே, இது நல்லா கவனிச்சுக்கீங்க. ஏதோ ஒரு தனியா ஒரு ரீல் வருது அப்படின்னு சொல்லி நீங்க யாரும் நினைச்சிடக்கூடாது. அவனுடைய கல்லறை இருக்கு. கல்லறைனா அவன் உடல் மரிக்காத, அவனுக்கு இறந்து போன அவனுக்காக வைக்கப்பட்ட ஒரு கல்லறை. அந்த கல்லறையில் என்ன சொல்லிருக்குன்னா, இந்த மாதிரி எதிர்பாராத விதமாக மரித்த ராம்கி வைசரின் நினைவாக வைக்கப்பட்ட இது அப்படின்னு இருந்தது. அப்போ ஒரே ஆச்சரியம் போச்சு. அப்போ நம்ம கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சு. இந்த காரியம் நடக்கிறப்போ இன்னொரு ஊழியக்காரர் ஜெகன் ஒரு ஊழியக்காரர் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரும் இருந்தாரு. அப்போ அவர்கிட்ட அதை நான் ஷேர் பண்றப்போ இந்த வெப்சைட்டை பத்தி சொன்ன உடனே நாங்க 2 பேரும், அவருக்கும் ரொம்ப ஆர்வமாச்சு. இந்த வெப்சைட்டை நம்ம மறுபடி பார்க்கலாம்னு சொல்லி நாங்க 2 பேரும் உட்கார்ந்து ட்ரை பண்ணோம். ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா அது ஓப்பன் ஆகவே இல்லை. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறப்போ, இந்த நிகழ்ச்சியை ஷாம் குட்டியும் எலிசபெத் குட்டியும் சொல்றப்போ, ஆனா திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம், நான் திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாங்கன்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணாங்க. நானும் ட்ரை பண்ணேன். அதுவும் விதவிதமான ஜூயிஸ் வெப்சைட்டுக்கெல்லாம் போய் ட்ரை பண்ணேன். நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தது தான் ரிசல்ட். திஸ் சைட் கேன் நாட் பி ரீச்ட், திஸ் இஸ் அ பிரைவேட் சைட்னு சொல்லி முதல்ல இன்னொரு வசனம் கூட வந்துட்டு இருந்தது. ஆக ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அப்ப எப்படி நான் நினைக்கிறேன், ஆண்டவரோட பெரிய கிருபை தான் நமக்கு அந்த காரியத்தை கொடுத்ததுன்ட்டு. ஆனா ஒரு தெளிவு நமக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டா, இது 100% உண்மையா பொய்யாங்கிறது எனக்கு தெரியாது. அந்த வெப்சைட்ல இருந்த ஒரு காரியம். ஆனா சொல்லப்பட்ட காரியம் வேதம் முரண்படவில்லை என்பதற்கான ஒரு சாட்சியாக, ஒரு அத்தாட்சியாக கடவுள் இந்த காரியத்தை காட்டினார்னு நாங்க எடுத்துக்கிறோம். அந்த ப்ரோக்ராம்லயும் அப்படிதான் பேசணும். இன்றைக்கு அன்பானவர்களே, உங்கள் மத்தியிலும் அந்த காரியத்தை தான் நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா 12வது பார்வோனும் 14வது பார்வோனும் முரண்பட்டாங்களாங்கிறதுக்கு இந்த ஒரு பதில் ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்கிரீன்ல கூட பாக்குறீங்க, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை என்று இருக்கு. அப்போ அந்த செங்கடலில் தன் சேனையுடன் வாழ்ந்த பார்வோன் பொறுப்பு பேரு. பார்வோன் மொட்டையா இருக்கு, ஆனா இதுல போட முடியாது. அப்போ பார்வோன் வேதாந்தத்தில் இருந்ததுனால அந்த 12வது அதிகாரத்துல வந்த பார்வோன்
நிச்சயமாக மறித்திருக்கிறான் அப்படின்னு பார்க்கிறோம். சரி, இன்னைக்கு நம்ம இன்னொரு காரியத்தை கூட பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்னைக்கு பல ஒருவேளை நீங்க கேள்விப்படாத காரியங்கள் தான் இந்த 12வது இப்ப நம்ம பார்க்க போற அடுத்த அடுத்த காரியங்கள் எல்லாமே. ஏன்னா இதுக்கு நம்ம ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றோம்னா, அந்த 12வது அதிகாரத்தை விமர்சிக்கிற விமர்சகர்கள் அதிகம். இதுல ரொம்ப முரண்பாடு இருக்கு, கான்ட்ரோவர்சி இருக்கு, ஒண்ணுக்கொண்ணு ஒத்து போகிறது இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்குது. அதுல முதல் பாயிண்ட் தான் நான் சொன்னது, 12க்கும் 14க்குமான வித்தியாசம். இனி இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கிறது நல்லது. 12:37 யாத்திராகமம் 12:37 பாருங்க. இது ஏற்கனவே அது போட்டதுதான். நம்ம அந்த கண்களில் தயவு கிடைச்சதுன்னு அவங்களுக்கு ஏகப்பட்ட காரியங்கள் பாருங்க. நல்லா ஸ்கிரீனை கவனிங்க. அன்பானவர்களே, இந்த பாயிண்ட்டையும் நீங்க எல்லாரும் உன்னிப்பா கவனிக்கிறது ரொம்ப நல்ல அவசியம். இஸ்ரேல் புத்திரர் ராமசேஸை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6,00,000 புருஷராய் இருந்தார்கள். அதாவது மென், ஆண்கள், யுத்தத்திற்கு இன்னும் சொல்ல போனா யுத்த சன்னத்தர்ன்னு சொல்லி ஒரு இடத்துல போட்டிருக்குது. 6,00,000 யுத்த புருஷர்கள் அப்படின்னு போறது. அப்போ இது பார்த்தா அது இல்லாதபடிக்கு அவர்களோடு கூட பல பல ஜாதியான ஜனங்கள். அவங்க எத்தனை பேருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க கூட வந்தவர்கள் ஒருவேளை இந்த எகிப்தில இருந்த பல மக்கள் ஆண்டவருடைய யாவேயுடைய வல்லமையான காரியத்தை பார்த்து அவங்க கிட்ட சேர்ந்திருக்கலாம். அவங்க எவ்வளவு நம்பர் நமக்கு தெரியாது. ஆனா இன்னொரு காரியத்தை பாருங்க, கால்நடைகள், அவங்க கூட போற கால்நடைகள், அந்த கால்நடைகள் எப்படியான கால்நடைகள் பார்த்தீங்கன்னா, மிகுதியான கால்நடைகள், கால்நடைகள் முதலான மிருக ஜீவன்களும் சென்றது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான ஒரு காரியம். ஏன்னா 6,00,000 இந்த மக்கள் எல்லாம் சேர்த்தா கொஞ்சம் குறைய 20,00,000 மக்கள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்போ இது நம்ம வேதாகம பிரகாரமா நம்ம பார்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்துல ஆர்கியாலஜி படி பார்த்தாலும், இல்ல மற்ற காரியங்கள் படி பார்த்தாலும் 20,00,000 என்கிற ஒரு எண் மிக உறுத்தல் தருகிற ஒரு எண். ஏன் உறுத்தல் தருகிற ஒரு எண்ணுன்னு கேட்டா, அவ்வளோ பேர் எப்படி இருந்திருக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா இந்த 20,00,000 பேர் இருந்திருந்தா அவர்களுடைய பயணம் நம்ம பார்க்கிறோம். அந்த பயணம் கூட மிக நம்ப முடியாத அளவுக்கு இருக்க முடியும். ஏன்னா இவங்க அடிமைகளா வந்தாங்க. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை நாங்க டிஸ்கஸ் பண்றப்போ எலிசபெத் ஞாபகப்படுத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடிமைகளா வந்த அவங்க ஒரு ஒரு படை வீரர்களைப் போல அந்த பொன்னுடைமை இதோட அவங்க ராணுவம் போல போக போகிறார்கள் முதல்ல சொன்னாங்க. அப்படியே தான் போறாங்க. இப்படி இவங்க போறப்போ நீங்க நீங்க பல காரியங்கள் நம்ம வேதாகமத்துல பார்க்கிறோம். செங்கடலை கடக்கிறது, இதுல கடக்கிறது எல்லாம் இருக்கு இல்லையா? ஒருவேளை இந்த 20,00,000 பேர் இருந்திருந்தா ஒரு குறிப்பு இப்படியா நமக்கு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு வரிசைக்கு 50 பேர், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன்ல 50 பேர் இருந்தா கூட இத நீங்க ஒரு செங்கடலை கலப்பதற்கு ஒரு 2 நாள் கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு மேல் ஆகும்னு. ஆனா அப்படி நம்ம பார்க்கல. அவங்க ஒரே ராத்திரியில கடந்தாங்கன்னு தான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்போ ஒருவேளை வேதத்தில் சொல்வது என்ன காரியம்னு சொல்லி பல விதத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வருவது இது. இந்த சந்தேகத்தை இன்னும் நம்ம தெளிவா நம்ம பார்த்துக்கலாம். இத நம்ம எந்த பின்னணியத்துல பார்க்கணும்னு கேட்டா, அந்த காலகட்டத்தில் எகிப்தின் ஜனத்தொகையே வெறும் 20லிருந்து 30,00,000 சொல்லி சில கணக்குகள் நமக்கு இருக்கு. அப்போ 20லிருந்து 30,00,000 முழு எகிப்துல இருக்கு. இந்த கோசேன் பட்டணத்துல மாத்திரம் 20,00,000 ஜனங்கள் இருந்தாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இதுக்கு நீங்க இதை நம்ம தேடி இன்னைக்கு நம்ம இந்த ரொம்ப முரண்பாடான இந்த காரியத்தை தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம்னு சொன்னா, முதல் முரண்பாடு பார்த்தோம். 2வது முரண்பாடு இந்த எவ்வளவு பேர் வந்தாங்கிற முரண்பாடை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதற்கு காலி நம்பி வேதாகமத்திலிருந்து 2 உதாரணத்தை நம்ம கொடுக்கிறார், அல்லது 2 ஆதாரத்தை நம்ம காமிக்கிறார். முதல்ல யாத்ராகமம் 23:30. யாத்ராகமம் 23:30. அது கொஞ்சம் போடுங்கம்மா ஸ்கிரீன்ல. 23:30. எல்லாத்தையும் நான் இதுல பார்க்க போடுறேன். அந்த வசனத்தை நீங்க கவனிங்க. யாத்ராகமம் பைபிள் இருக்கவங்க நீங்க கூட புரட்டிக்கலாம்.
23 30 என்ன சொல்றாங்கன்னா, நீ நான் விருத்தி ஸ்கிரீன்ல அடைந்து நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கிரீன்ல பாருங்க. நீ விருத்தி அடைந்து என்னன்னு கேட்டா, புறப்பட்டு போகிற ஜனங்கள் விருத்தி அடைந்துன்னு. இந்த வார்த்தை ரொம்ப தான் இருக்கு. 20 லட்சம் பேருங்கிறது ஒரு மிக பெரிய மகா பெரிய தொகை. அப்படி இருக்கப்போ நீ இன்னும் விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுன்னு எப்படி சொல்லியிருப்பாரு? அப்போ அந்த ஏன்னா அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த காலி பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. யாத்திராமம் 23:30. நல்லா கவனிங்க. 23:30. அப்போ நீ விருத்தி அடைந்துன்னு சொல்றப்போ நீ இன்னும் பெருகின பிறகு, நீ இன்னும் அதிகம் அடைந்த பிறகு அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அஹ், இவர்கள் 20 லட்சமா இருந்திருக்கிற பட்சத்துல எப்படி அந்த வார்த்தை இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ரெண்டாவது ஒரு ஆதாரத்தை கொடுக்கிறாரு, மிக மிக பொருத்தமான ஒரு ஆதாரம். உபாகமம் 7:7. இந்த வசனத்தை நீங்க பாத்துங்க. ஒருவேளை வேதாகமத்தை கையில வச்சிருக்கவங்க இதை நோட் பண்ணி வச்சுங்க. இங்க பாருங்க, இது இன்னும் தெளிவா இருக்கு. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். அப்போ அவர்கள் மற்ற மக்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இவங்க கொஞ்சமாயிருந்தார்கள், குறைவாயிருந்தார்கள். இந்த ரெண்டு காரியத்தை பார்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ நம்ம அந்த சமயத்துல இருந்த அந்த பல்வேறு இடங்களுடைய ஜனத்தொகை பட்டியலை கூட இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா இவங்க கொஞ்சம் ஜனமா இருந்ததுனாலதான் ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டார். ஏன்னா ஒரு 6 லட்சம் ஆர்மிங்கிறது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஆர்மி. எந்த நாட்டு மக்களும் பயந்து நடுங்கக்கூடிய ஒரு இராணுவமா இருந்திருக்கும். ஆனா அப்படி இல்லாதபடிக்கு, அவர்கள் தங்களை குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு அந்த மக்கள் குறைவாக இருந்தார்கள் பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க அந்த ஸ்கிரீன்ல அந்த பல்வேறு ஜனங்களுடைய இந்த இதை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் உதாரணத்துக்கு நான் நோட் பண்ணி வச்ச ஒரு காரியத்தை சொல்றேன். எகிப்துல அந்த சமயத்துல 40 லட்சம் இருந்தார்கள். அந்த ஏத்தியர்கள் 13 லட்சத்திலிருந்து 20 லட்சம் பேர் தான் இருந்தாங்க. இன்னொரு அந்த கானானியர்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்க 2 லட்சம் பேர் தான் இருந்தாங்க. இன்னும் உகாரித் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் குறைவான மக்கள் தான் இருந்தாங்க. மெசபடோமியா ரீஜன்ல நீங்க பார்த்தீங்கன்னா 10-15 அதிகபட்சமாக 15 லட்சம் மக்கள் இருந்தாங்க. ஆனா நம்ம வேதத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், 20 லட்சம் மக்கள் அப்படின்னு. அப்போ இந்த ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் தவற விட்டு இருக்குதுங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா புரியும்னு நான் நம்புறேன். நல்லா புரியுதுங்களா? 20 லட்சம் ஜனங்கிறது முதல்ல அவங்களுடைய மொபிலிட்டி பெரிய கேள்விக்குறி. அவங்க கடலை கடக்கிறது, ஒரு இடத்தை கடக்கிறது எல்லாமே. அதை விட இன்னொரு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. 6 லட்சம் யுத்த புருஷர் அப்படின்னா ஒரு குடும்பத்தின் தலைவர் எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆடு 2 ஆடு இருந்தா கூட ஆட்டுடைய தொகையே, ஆடு மாடுடைய தொகையே 6 லட்சம் வந்திருக்கும். 6 லட்சம் ஆடு மாடுங்கிறது அவைகளுடைய அது அது ஆக்குப்பை பண்ற ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மிக பயங்கரமா இருந்திருக்கும். ஆக ஏதோ ஒரு காரியம் தவறி இருக்குது. அது என்ன காரியம்னு பார்க்கிறோம். இதுக்கு நமக்கு நம்ம ஸ்காலர் நம்ம கார்மனியன்ஸ் நம்ம அவங்களுடைய பகுதிகளை நிறைய டைம் பயன்படுத்தி இருக்கோம். அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். இவங்க தான் டாக்டர் கார்மன் ஜாயிம்ஸ்ன்னு. இவர்களுடைய யாத்ராகமத்து பைபிள் ஸ்டடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப இதா இருக்கும். அவர்கள் இந்த பிரச்சனைக்கு பதில் தர நமக்கு முன் வராங்க. இந்த எபிரேய மொழியில எண்ணிக்கை போடுறப்போ 6 லட்சங்கிறது எப்படி போட்டாங்கன்னா 6 பெருக்கல் 100 பெருக்கல் 1000 இப்படிதான் போடுவாங்க. ஒரு 6 லட்சங்கிறத இப்படிதான் அவர்கள் குறிப்பிடுவார்கள். நல்லா கவனிங்க. 6 பெருக்கல் 100 பெருக்கல் 1000 6 லட்சம் அப்படிங்கிறது இருக்கும்.
ஆனா என்ன ஒரு விஷயம் கேட்டா, இந்த கடைசி பகுதி 1000 வந்து எண்களில் குறிப்பிடாமல் எபிரேய மொழியில குறிப்பிடுவாங்க பெரும்பாலும் அந்த ஒரு எண்ணை. அதற்கு ஏலப் அப்படின்னு பேரு. ELEPH. நல்லா கவனிங்க, ELEPHன்னு. இதுல விசேஷம் என்னன்னா, இந்த ஏலப் என்பதற்கு 3 அர்த்தங்கள் உண்டு. ஒண்ணு என்னன்னா 1000, நம்ம பார்த்த மாதிரி 1000. ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா குடும்பம் அல்லது வம்சம். மூணாவது அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரூப்னு இருக்கும். ஏன்னா இப்ப வந்து நீங்க ஒரு பெரிய படையில 10 பேர் கொண்டது, 20 பேர் கொண்டது, 30 பேர் கொண்டதுன்னு சொல்லி பிரிக்கிறத பார்க்கணும். உள்ளுக்குள்ள டீம், ஒரு குழு மாதிரி படைப்பாங்க. அந்த குழுவுக்கும் பேரு ஏலப் அப்படிதான். அப்போ இந்த ஏலப்புன்னு சொல்லிக்கூடிய இந்த காரியம் ஒருவேளை இந்த கணக்கீட்டுல 1000 இல்லாமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிற ஒரு காரியம். நீங்க வந்து இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை கூட நீங்க பார்க்கலாம். நீங்க உம், இது நம்ம ஸ்கிரீன்ல போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. நியாயாதிபதிகள் 6:15, நியாயாதிபதிகள் 6:15 என்ன அது இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால ஒருவேளை போட மாட்டாங்க. கிதியோன் ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லையா, எல்லா ஜனத்தாரிலும் என் குடும்பம் மிக சிறிது, மிக குறைந்தது, எங்க குடும்பத்துக்கு பேர் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா. அப்பொழுது அங்கே பயன்படுத்தப்படுகிற வார்த்தையும் இதே ஏலப் தான். அங்க நம்ம 1000 மொழிபெயர்க்கல. அப்போ இந்த காரியங்கள் வந்து பின்னணியத்தை பொறுத்து மாறுகிறதா ஒண்ணாக இருக்கு அப்படின்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல இது தவறி இருக்குங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே பல தகவல்களையும் நுணுக்கங்களையும் பார்த்தோம். இன்னொரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 1 சாமுவேல் 23:23 நீங்க பாத்தீங்கன்னா, அங்க வருகிற இடத்துல 1000 வருகிற இடத்த, 1000 இந்த எல்லப்பன் வருகிற இடத்த கிங் ஜேம்ஸ் வருஷனும் ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வருஷனும் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னு கேட்டா 1000 தான் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனா அதே பகுதியை NIV-யும் சரி, நியூ ஜெருசலேம் பைபிளும் சரி, மற்ற பகுதிகளும் சரி என்னன்னு மொழிபெயர்த்திருக்கான்னு கேட்டா குடும்பம், கிளான் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இதனால் நாம் புரிந்து கொள்கிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒருவேளை குடும்பத்தை அல்லது படையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருந்தது. மொழிபெயர்ப்பில் அந்த அந்த குடும்பம் அல்லது படை குறிப்பை போடுவதற்கு பதிலாக 1000 என்ற வார்த்தையை போட்டிருக்க கூடும். இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க. சகல நீங்க இதுல பாத்தீங்கன்னா அந்த வசனம் 23:23 சகல ஆயிரங்களுக்குள்ளுன்னு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க இல்லையா. அதை என்னன்னு கேட்டா NIV நியூ ஜெருசலேம் பைபிள்ல எப்படி போட்டிருக்காங்க, சகல குடும்பங்களுக்குள்ளும். எவ்வளவு ஒரு மாற்றங்கள் வருது பாருங்க. சகல நான் இந்த நியாயாதிபதிகள் 6:15 சொன்னது கூட அப்படித்தான். அதுல என்னன்னா எல்லா குடும்பங்களுக்குள்ளும் அதுல குடும்பம் போட்டாங்க. ஆனா அங்க பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையும் ஏலப் தான். ஆக நாம் இதற்கான விளக்கத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ இந்த ஆலப்ன்ற காரியத்தை குடும்பம் அல்லது படை குழு அப்படின்னு நம்ம அதுக்கு மாற்றுப்படுத்தினோம்னா, இங்கிருந்து புறப்பட்ட ஜனங்களுடைய மேக்சிமம் தொகை எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் குறைய, மேக்சிமமே பல கணக்கு சொல்றாங்க. அதுல மிக அதிகமாக 1,00,000 அப்படின்னு சொல்றாங்க. 1,00,000த்துல ஆண்கள், பெண்கள், மற்றவர்கள் எல்லாரும் அடக்கம். இந்த 1,00,000 வர்றப்போ நிறைய ஆர்கியாலஜிஸ்டும் சரி, இதை பற்றி இது பண்றவங்களும் சரி, அவங்க வாய் அடைத்ததை போல ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா 1,00,000ங்கிறப்போ எல்லா விஷயத்திலும் இது இருக்கு. ஏன்னா 20 லட்சத்துக்கு கம்பேர் பண்றப்போ 1,00,000ங்கிறது சிறிய தொகை. ஒரு தேசத்துல 4 லட்சம் பேர் போய் ஆக்குப்பை பண்ற இடத்துல 1,00,000 பேர் இருந்தாங்கன்னா நீ விருத்தியாகிற வரைக்கும் நான் அந்த வசனங்களின் நிபந்தனைகள் எல்லாம் இந்த எண்கள் 1,00,000த்திற்குள்ளாக அடங்கும் போது ரொம்ப பொருத்தமா இருக்கு. அதே ஒரு மாதிரி 1,00,000 பேர் இந்த செங்கடலை வந்து ஒரு ராத்திரியில் கடப்பது என்பது சாத்தியம். இப்படி வேதத்தின் மற்ற பகுதிகளுக்கும் இந்த எண்களை மாற்றி நாம் பார்க்கும்போது அது ரொம்ப பொருத்தமா இருக்க போகுது. இன்னொரு இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்கிறோம். நீங்க அந்த வசனத்தை பாருங்க. யாத்திராகமம் 12:40-42 பாருங்க. 12:40 ஒரு காரியத்தை பார்க்கலாம். அந்த ஒரு வசனத்தை பாருங்க. இது ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு பாயிண்ட் தான். இதுவும் பல பேர் வந்து குறிப்பிடுறது உண்டு. இங்க ஒரு மாதிரி போட்டிருக்குது, அங்க ஒரு மாதிரி போட்டிருக்குன்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க. அப்பொழுது
நீங்க பாருங்க, இஸ்ரேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். இந்த வசனத்தை மிக மிக முக்கியம், நல்லா கவனிங்க. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே, அன்றைய தினமே நீங்க ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுலதான் பல விஷயங்களுக்கான க்ளூ ஒளிஞ்சிருக்குங்கிறது நாங்க கண்டறிந்த ஒரு காரியம். அன்றைய தினமேன்னு. அதுக்கு முன்னாடி இந்த 430 வருஷம் ஏன் கேள்விக்குறி போட்டு போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது வசனத்துல ஆபிரகாம் கிட்ட ஒரு காரியம் சொல்ற ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. உங்களுக்கு ஒருவேளை ஞாபகம் இருக்கலாம். ஆண்டவர் தேவன் ஆபிராமோடு ஆபிரகாமாய் மாறுவதற்கு முன்பு, அதை நீங்க பாருங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைச்சுக்காதீங்க. ஆபிராமை நோக்கி பண்ணின முதன் உடன்படிக்கையில ஆண்டவர் அவனுக்கு சொல்ற காரியத்தை பாருங்க. உன்னுடைய சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாய் இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களுக்கு 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்று நிச்சயமாய் அறிய கடவாயின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் அவருக்கு 400 வருஷம் சொல்றாரு. ஆனா இங்க என்னன்னா 430 வருஷம் சொல்றாங்களே. இதுல ரெண்டுல எது சரி அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. அதுல ஒரு வருஷம் சொல்றாங்க, இதுல ஒரு வருஷம் சொல்றாங்களே, இதுல எது கரெக்டான ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நீங்க ரொம்ப உன்னிப்பா இன்னொரு காரியத்தை கூட கவனிக்கிறது நல்லது. அது என்னன்னா, நீங்க ஆபிரகாமை சொல்றப்போ, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த வாக்கை சொல்றப்போ ஒரு காலத்தை சொல்றாரு, ஆபிராமை நோக்கி அந்நிய தேசத்தில் பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் அப்படின்னு. இப்போ நீங்க இன்னொரு உதாரணத்துக்கு இன்னொருத்தர் கூட நம்ம துணை கூப்பிடலாம். கலாத்தியர் 3:17 பவுல் சொல்றத பாருங்க. கலாத்தியர் 3:17. கலாத்தியர் 3:17. பவுலும் அது 430 வருஷம் சொல்றாரு. ஸ்கிரீன்ல போலாம்னா நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:17. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வேர்த்தமாக்க மாட்டாது. அப்போ பவுல் என்ன சொல்றாரு? 430 வருஷம் சொல்லி யாத்திரையாகமம் 12ல சொல்ற காரியத்தை உறுதிப்படுத்துகிறாரு. அப்ப ஏன் 400 வருஷம் அப்படிங்கிற நம்ம அதை யோசனை பண்ணோம்னா, அதற்கு மிக அழகான ஒரு விளக்கம் ஒண்ணு உண்டு. என்னன்னு கேட்டா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடிமைத்தனத்தில அவதிப்படுகிற வருஷங்கள் தான் 400 வருஷம். நல்லா கவனிங்க. அடிமைத்தனத்துல, இது கலாத்தியர் 3:17 வசனத்தை திரும்ப ஸ்கிரீன்ல போட்டிருக்காங்க உங்களுடைய தெளிவான பார்வைக்காக. அப்போ அடிமைத்தனத்தில் எபிரேய ஜனங்கள் இருந்த வருஷங்கள் தான் எவ்வளவு வருஷங்கள்? 400 வருஷங்கள் சொல்லி ஆபிராமுக்கு தேவன் சொல்லுகிறார். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, ஆதியாகமம் 15:13. அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். இன்னும் உலகில சொல்ல போனா அவர்கள் உபத்திரவப்படுவது 400 வருஷம். அதை தெளிவா புரிஞ்சுக்க நல்லது. அப்போ இந்த 430ன்னு சொல்லி யாத்திராமம் 12:42 எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் நமக்கு யோசேப்போட அழைப்பை ஏற்று யாக்கோபு சகோதரர் அங்க போறாங்க இல்லையா, போய் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கிறாங்க. அவர்களை பார்வோன் அங்கீகரித்திருந்தான். இது வெறும் பைபிள்ல ஒரே வரியில சொல்லிட்டு போனாங்க, அவன் கோசேன் பட்டணத்துல ரொம்ப சமாதானமா வாழ்ந்தாங்கன்னு. அப்போ அவங்க எப்போ அடிமையாகிறாங்க? யோசேப்பை அறியாத ராஜ்யனுக்கு பின் தான் அவங்க அடிமையாகிறாங்க. அப்போ அவங்க சந்தோஷமாய் இருந்த வருஷங்களும் அவர்கள், அதாவது அவர்கள் தங்கி இருந்த வருஷங்கள், நான் அந்த 30 வருஷங்கள் சேர்த்திட்டா 430 வருஷங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகும். அன்பானவர்களே, நான் ரொம்ப கணக்கு சொல்றேன்னா என்னன்னு தெரியல, இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போ 400 வருஷங்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த அவதிப்பட்ட வருஷங்கள். ஆனா 430 என்பது எப்போ யோசேப்பு கூட போய் கோசேன் பட்டணத்தில் இருந்தாங்களோ அந்த வருஷங்களையும் சேர்த்தி வருகிற வருஷங்கள். அவங்க எப்படி சுபிட்சமா இருந்தாங்க? யோசேப்போட கதை அதோட முடியுதே நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா யோசேப்பு ஒரு நல்ல ஆட்சியாளனாக எகிப்துல இருந்தான்.
எந்த அளவுக்குன்னு கேட்டா யாக்கோபுக்கு பெரிய சுதந்திரம் எல்லாம் கொடுத்திருந்தான். ஒரு அழகான வெப்சைட், ஒரு ஒரு வீடியோ ஒன்று வந்துருந்துச்சு, ரிடில்ஸ் இன் எக்ஸடஸ், என் ஞாபகம் சரின்னா ரிடில்ஸ் இன் எக்ஸடஸ் என்ற அந்த இது. அதுல அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டப்போ ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை பட்டாங்க. அந்த கோசியன் பட்டத்தில் எடுத்தப்போ யாக்கோபுன்னு சொல்லக்கூடிய ஒரு லட்சணையை கண்டுபிடிச்சாங்க, ஒரு களிமண் சுவர் லட்சணை கண்டுபிடிச்சாங்க. அது எதுக்குன்னு கேட்டா வியாபாரிகள் பயன்படுத்தப்படுகிற ஒரு காரியம். அப்போ அவர்கள் அடிமைகளா இல்ல, பார்வோனின் குடிகளைப் போல சுதந்திரமாக கொஞ்சம் குறைய 30 வருஷங்கள் இருந்திருக்க வேண்டும். அப்ப இவங்க 2 பேரும் சொல்ற கணக்கு என்ன? அவங்க போனதுல இருந்து 30 வருஷம் சந்தோஷமா இருக்கு சரி, அடிமையா இருந்த வருஷங்கள் சேர்த்து 430 வருஷத்தை சொல்றாரு. அப்போ இந்த 2வது முரண்பாடும் கேட்கிறவங்களுக்கு நீங்க தாராளமா நீங்க சொல்ல முடியும். இனி 3வது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அன்றைய தினமே, அன்றைய தினமேன்னு ஒரு வார்த்தையை நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுங்கன்னு சொன்னேன். இந்த அன்றைய தினமே அப்படின்னு நீங்க பல மொழிபெயர்ப்புல பார்த்தீங்கன்னா டு திஸ் வெரி டே, ஆன் திஸ் வெரி டேன்னு. அப்போ அந்த நாளுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு பின்பாக நம் கண்களுக்கு விரிகிற சித்திரங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதை நான் இதை ஆண்டவர் கண்டிப்பா எங்களுக்கு காட்டின போது நாங்க பிரமிச்சு போனோம். நான் பிரமிச்சு போனேன் உண்மையாலுமே. ஏன்னா அன்றைய தினமேங்கிறப்போ, அன்றைய தினம் எந்த நாள்? நிஸ்ஸான் மாதம் 14 அல்லது 15, ஒருவேளை அந்த சாயங்கால நேரத்தை வச்சுங்களேன். அப்போ அன்றைய தினமேன்னு கேட்டா 430 அந்த வருஷத்திற்கு முன்பாக ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணின தினமும் இந்த நிஸ்ஸான் மாதம் 14, 15ஆக இருக்கக்கூடும். ஏன்னா கரெக்டா அன்றைய தினமே சரியா 430 வருஷம் சொல்றாங்க இல்லையா? அப்போ அதுவுமே 14th ஆஃப் நிசான் போடுறாங்க. 14/15 போட்டுக்கிறது நல்லது நமக்கு ஏற்கனவே, ஏன்னா அந்த சாயங்காலம்னு. அப்போ ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை எப்படின்னு கேட்டா, அப்போ திரும்ப நிசான் வருதே. அப்ப ஆண்டவர் இந்த நிசான் மாதத்தின் காரியங்களை, இது ரொம்ப தற்செயலா வந்திருக்கா இல்ல உண்மையாலுமே ஒரு பெரிய ஆச்சரியமா வந்திருக்கான்னு சொல்லி இன்னொரு ஆய்வுக்கு நாங்க போனோம். ஆய்வு போய் பார்க்கிறப்போ சரி எப்படியெல்லாம் இந்த நிசான் மாதத்தை ஆண்டவர் எடுத்திருக்குன்னு கேட்டா ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்திருந்தது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சாரி 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நோவாவுடைய ஃப்ளட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். நோவாவின் பெருவெள்ளம், ஒரு பெரிய வெள்ளம். அது உங்களுக்கு தெரியாது, யாருக்குமே கிடையாது. இந்த நோவாவுடைய பேழை எங்க போய் தங்குதுன்னா, இன்னைக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே போய் சொல்லுவாங்க, அராரத் மலையில் போய் தங்கினது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதற்கு அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த அராரத் மலையில அந்த நோவாவோட பேழை தங்கின நாளை குறித்து வைத்திருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. அந்த நாளை குறித்து வச்சிருக்கிறாங்க. அந்த நாள் என்ன நாள்? 7ஆம் மாதம் 17ஆம் தேதி, வருஷத்தின் 7ஆம் மாதம் 14ஆம் தேதி நோவாவின் பேழை அராரத் மலையில் தங்கிற்றுன்னு. 7ஆம் மாதம் 17ஆம் தேதி. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. அன்பானவர்களே, போன வருஷம் இந்த போன எபிசோட்ல நம்ம இந்த ஜூயிஸ் கேலண்டரை பத்தி பார்த்தோம். அந்த அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி அமைக்கப்பட்ட காலண்டர், அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி அமைக்கப்பட்ட காலண்டர்ல வரிசையா மாதங்களை உங்களுக்கு படிச்சு காமிச்சது ஞாபகம் இருக்கும். அதுல முதல் மாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா திசிரி மாதம். நல்லா ஞாபகத்துல வச்சுங்க, திசிரி மாதம். இங்க கூட நீங்க அந்த பழைய கேலண்டர் அந்த இன்னொரு படம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த திசிரி மாதம் இருக்கும். அதுலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர், நீங்க ஸ்கிரீன் அதே போடுங்க. ஃபர்ஸ்ட் திசிரியில இருந்து ஆரம்பிக்குது, முன்னாடி போட்ட ஃப்ரேம். திசி திசிரியில இருந்து ஆரம்பிக்கிறத பாக்குறோம். அதுல 7ஆவது மாதம் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, முதல் 3 முடிஞ்சது, வின்டர் முடிஞ்சது. இளவேநீர் காலத்துல தான் அதாவது இந்த அழகான இளவேநீர் காலத்துல தான் மழை, அராரத் மழை இதாகுது. அங்க நிஸ்ஸான் மாதம் எத்தனாவது மாதம்? 7ஆவது மாதம். அப்ப பார்த்தா நம்ம இன்னைக்கு நம்ம யாத்திராகமத்துல அவர்கள் விடுதலை ஆகி போறப்பதான் ஆண்டவர் வருஷத்தையே மாத்துறாரு. நிசான் மாதத்தை முதல் மாதமா மாத்துறாரு. அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. அது வரைக்கும் திசிரி தான் முதல் மாதமா இருந்தது. அதுக்கப்புறம் நிசான் மாதம் முதல் மாதமா மாறிடுச்சு. அப்ப பார்த்தா மறுபடி நிசான் மாதம் 17ஆம் தேதி மலையில, இது அராரத் மலையில பேழை போய் தங்குகிறது. அந்த பேழையிலிருந்து புதிய வாழ்க்கை புறப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். பேழை தங்கிட்டு திறந்த உடனே உலகத்துடைய புதிய ஆரம்பம் அங்கிருந்து ஆரம்பிக்குது. இதுல இன்னொரு கோன்சிடன்ஸ் பாருங்க. இதுக்கான தற்செயல்கள் எல்லாத்தையும் எடுத்தோம். நிசான் மாதம்
17ஆம் தேதி ஏடி 33 தான் ஆண்டவர் உயிர் தெழுகிறார். அங்கு புது வாழ்க்கை ஆதி ஆகமத்துல நிசான் மாதம் 17ஆம் தேதி அராரத்துல ஆரம்பிச்ச மாதிரி இங்க கொல்கொதா மலையில நிசான் மாதம் 17ஆம் தேதி அந்த கல்லறையிலிருந்து ஆண்டவர் உயிர் தெழுகிறார். எப்படி ஒரு இந்த நிசான், அதாவது அந்த பகுதியை பல அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரிடம்ப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அது இன்னும் தமிழ் படுத்தலாம், ஆண்டவருடைய மீட்பின் ஒரு புனித நேரங்கள் அப்படின்னு. அப்போ இது ரெண்டெல்லாம் தான் இருக்கான்னு சொல்லி இன்னும் பல பகுதிகளை எடுத்தோம். அந்த பெரிய பட்டியல், முழுமையான பட்டியல் நான் கொடுக்கல, ஏன்னா அதற்கான நேரமும் இல்லை. ஆனா ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்ககிட்ட நான் தெளிவா சொல்ல ஆசைப்படுறேன். நிசான் மாதம் 17ஆம் தேதி நோவாவின் பேழை அராரத் மலையில் அமர்ந்தது. நிசான் மாதம் 14ஆம் தேதி எபிரேய ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். இதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா அதோட தொடர்பை பார்த்தா நிசான் மாதம் 21ஆம் தேதி அவர்கள் செங்கடலை கடக்கிறார்கள். நீங்க அதை தாண்டி இன்னொரு பக்கம் போனீங்கன்னா யோசுவா யோர்தானை கடந்தது நிசான் மாதம். அந்த பாஸ்கா முடிச்ச உடனே அவங்க போறாங்க. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா எசேக்கியா ராஜா தேசத்தை சீரமைத்த காரியம் 2 நாளாகமும் 30:15 நீங்க ஒருவேளை வீட்டுல படிச்சு பாருங்க. அதுவும் என்னன்னு கேட்டீங்கன்னா நிசான் மாதம் 14ஆம் தேதி. யோசியாவுடைய பெரிய எழுப்புதல் உண்டானது எப்போன்னு பாத்தீங்கன்னா நிசான் மாதம் 14ஆம் தேதி. ரொம்ப முத்தாய்ப்பு மாதிரி ஆண்டவருடைய உயிர் மரணம் நிசான் 14, அவருடைய உயிர்த்தெழுதல் நிசான் 17, 14, 17. அப்போ ஆண்டவருடைய அந்த ஞானம், ஆண்டவருடைய அந்த அமைப்பு, ஆண்டவருடைய திட்டம் உண்மையா சிலுத்து போகுது. அதை படிச்ச உடனே உண்மையாலுமே பிரமிச்சு போயிட்டோம். நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், நம்ம எவ்வளவு சாதாரணமா நம்ம எடுத்துட்டு இருக்கோம். நம்ம சும்மா அவரை வணங்குற ஒரு காரியத்தை தாண்டி அவருடைய மகத்துவங்களையும் மாட்சிமைகளையும் நம்ம பார்க்க பெரும்பாலான நேரம் தவறி போயிடுறோம். வேதாந்தத்தை நம்ம பார்க்கிறப்போ முதல் பகுதி இன்னைக்கு ஒரு பெரிய ஃபேஷன் என்னன்னா, பல பேர் பழைய ஏற்பாடு எனக்கு ஆண்டவர் வந்தாரு, உயிர் தெழுந்தாரு, அது எனக்கு போதும், இந்த பழைய கதைக்குள்ள நான் ஏன் தலையை முட்டிக்குவானேன்றபடி சொல்லக்கூடிய மக்கள் இன்றைக்கும் உண்டு. அது வெறும் கதைங்க, ஒரு ஹிஸ்டரிங்க, அதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது, அதுக்கு ஒன்றும் கிடையாது, அது அது சும்மா ஒரு கதையாட்ட ஒரு ஆண்டவர் நம்ம மக்களை காத்திருக்கிறான்னு சொல்லக்கூடிய பல சமாதானங்கள் சொல்லிக்கொண்டு பழைய ஏற்பாட்டை புறக்கணிக்கிற மக்கள் உண்டு. அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டின் அநேக காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமாக முன்பாகவே அறிவிக்கப்பட்ட ஒரு காரியம். அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு இன்னும் இந்த பட்டியல் நீங்க தேடி போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அநேகம் காரியங்கள் அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரிடம்ஷன் சொல்லக்கூடிய அந்த நிசான் மாதத்தின் அநேக காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். இது ரொம்ப ஒரு பிரமிக்க வைக்கிற ஒரு காரியம். உண்மையாலுமே இது படிச்சு அன்னைக்கு சாயங்காலம் முழுக்க எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு பிரமிப்பு, ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவரே, நீங்க எப்படி செயல்பட்டிருக்கீங்க சுவாமி? நோவாவுடைய பேழை காலத்திலிருந்து எத்தனை ஆயிரம் வருஷங்கள் இந்த தற்செயலான ஒற்றுமை எப்படி வந்தது அப்படின்னு பாக்குறப்போ பிரமிக்கிற தவிர வழி இல்லை. அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள். 119 சைனத்துல ஒரு அழகான வசனங்கள் இருக்கும். உங்களுடைய வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும், வேதத்தின் மகத்துவங்களை அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றுன்ற வசனங்கள் இருக்கும். அந்த வசனங்களுக்கான அர்த்தங்கள் எல்லாம் இப்படியான புதிய புதிய வெளிப்படுத்துதல்களையும் ஆதாரங்களையும் பார்க்கிறப்போ நமக்கு கிடைக்குதுங்கிறது எனக்கு கிடைக்குது. ஒருவேளை உங்களுடைய அனுபவம் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். தம்மை தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். அன்பானவர்களே, இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் பார்த்து முடிப்போம். இந்த 12வது அதிகாரத்தோட இறுதியில ஆண்டவர் அந்த பஸ்கா அவங்க விடுதலை ஆன பிறகு இருக்கக்கூடிய நியமங்களை நமக்கு சொல்றாரு. அதுல பாத்தீங்கன்னா 43 இருந்து 49 வரைக்கும் சொல்றாரு. அதாவது இந்த யார் யார் அந்த பஸ்காவை உண்ணலாம், யார் யார் உண்ணக்கூடாதுங்கிறது. நீங்க ஒரு பார்வையில பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் குறைய நம்மளுடைய ஹோலி கம்யூனியன், நம்முடைய திருவிருந்து மாதிரியே இருக்கும். நம்ம திருவிருந்தின் நிபந்தனைகள் அதை அடிப்பற்றி வந்ததா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்கும். ஏன்னா திருவிருந்துக்கு ஆலயத்திற்கு வருகிறவர்கள் யாரும் எடுக்க முடியாது, எடுக்க கூடாதுங்கிறது நமக்கு தெரியும். ஏன் எடுக்கக்கூடாது? ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான்
திருவிருந்தை புசிக்க வேண்டும், திருவிருந்தை எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா விருத்த சேதனம் இல்லாதவர்கள் யாரும் அந்த பஸ்கா பலியை புசிக்க கூடாதுன்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு காரியம் இருக்கும். உங்களில் வந்த அந்நியன், அதாவது வேற யாராவது அதை புசிக்க விரும்பினா அவர்கள் விருத்த சேதனம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிபந்தனையும் இருக்கு. நம்ம ஆலயத்தில் கூட ஒருவேளை பல தடவை வந்தவங்க, ஒருவேளை இந்த விசுவாசத்துல நம்பிக்கை வைந்து திருமுழுக்கு எடுத்தா அந்த அந்நியருக்கும் நம்ம என்ன பண்றோம், திருவிருந்திலே பங்கு கொடுக்கிற பங்கு பெறுகிற உரிமையை நாங்க கொடுக்கிறோம். அப்போ எல்லா வகையிலும் திருவிருந்திற்கான ஒரு முன்னுதாரணமாக அந்த 42ல இருந்து 49 வசனங்கள் இருக்கு. ரொம்ப அழகான, இது ஒரு நேரம் கருதி நான் மிக சுருக்கமா சொன்னேன். நீங்க உங்க வீட்டுல போய் அதை ஒப்பிட்டு பாருங்க. இந்த நாளைக்கு நிறைய சர்ச்சில் வந்து ஹோலி கம்யூனியன் இருக்கும். அப்போ நீங்க அந்த இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும். இந்த ஒரு 6 வசனங்களுக்கும் நம்ம திருவிருந்தை எடுக்கிற ஒழுங்குக்கும் பொருத்தமா இருக்கிறத பார்க்கலாம். இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 50வது அதிகாரத்து 51வது வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. அன்றைய தினமே இஸ்ரவேல் புத்திரர் அணி அணியாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார்கள் அப்படின்னு. இது வந்து ஏற்கனவே முன்னாடி ஒரு தடவை சொன்னோம். முதலில் அடிமைகளாய் வந்தவர்கள், அடிமைகளாய் 12வது அதிகாரத்தில் இருந்தவர்கள் இப்போ அணி அணியாய் ஒரு பெரிய இராணுவத்தை போல, ஒரு பெரிய கம்பீரமாய், கைகளில் பொன் வெள்ளி உடைமையோட சந்தோஷமாய் சமாதானமாய் விடுதலை பெற்றவர்களாய் திரும்பி போய் வெளியேறுகிறார்கள் என்ற வசனம் ரொம்ப அழகா இருக்கு. அன்பானவர்களே, நம்ம அடுத்த யாத்ரா 13வது அதிகாரத்தை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம். அதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் திரும்ப உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். இந்த பழைய ஏற்பாட்டின் அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலே கண்டுகொள்ள வேண்டிய பாடங்களுக்கு நிழலாட்டமாக இருக்கு. இது ஏதோ ஒரு கதை கிடையாது. அன்றைக்கு இருந்த அதே கர்த்தர் இன்றைக்கு இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா ஜெபம் பண்றப்போ நாம இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் பதில் தந்த ஆண்டவர், மோசேக்கும் பதில் தந்த ஆண்டவர், யோசுவாவுக்கும் பதில் தந்த அதே ஆண்டவருக்கு முன்பாக நானும் நீங்களும் நிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அந்த நிக்கிறோமான்ற நம்பிக்கையோடு இருக்கிறது வந்து இன்னைக்கு நம்மள எவ்வளவு பேருக்கு இருக்குன்னு தெரியல. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்னும் எவ்வளவு மகத்துவமானவர்னும் புரிஞ்சுக்க ரொம்ப ஏதுவா இருக்குன்னு சொல்லி நான் மனசார நம்புறேன். நீங்க தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக நீங்க எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கிங்க. இந்த காரியங்களை பற்றி உங்க கருத்துக்களை வந்து நீங்க யூடியூப்ல பதிவு பண்ணலாம். எங்களுக்கும் நீங்க எழுதலாம். உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் அந்த சந்தேகத்தை வந்து நீங்க நிச்சயமா எங்களுக்கு நீங்க எழுதி பகிர்ந்து கொள்ளலாம். இப்போது நான் ஒரு சின்ன ஜெபித்து விட்டு இதை முடிக்கிறேன். அதுக்கப்புறம் தயங்காமல் உங்களுக்கு எல்லா கருத்துக்களையும் நீங்க பகிர்ந்துக்குங்க. அற்புதமான ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க எவ்வளவு பெரியவங்க சுவாமி. நாங்கள் நினைக்கிறதற்கும் யோசிக்கிறதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தெய்வம் சுவாமி. ஆண்டவரே, உங்களை நாங்க வெறும் வசனத்துக்குள்ள அடக்கி வச்சுட்டோம் சுவாமி. வீட்டுல ஒரு வசனங்களை போர்டுல போட்டு அது தப்புன்னு நான் சொல்றேன் சுவாமி. வசனத்தை போர்டு போட்டு இல்ல ஒரு போட்டோக்குள்ள ஒரு ஃப்ரேமுக்குள்ள வைத்து விட்டு, ஆண்டவரே நீர் எவ்வளவு பிரம்மாண்டமான தெய்வம் என்பதை நாங்கள் உணர தவறி கொண்டிருக்கிறோம்ப்பா. எங்கள் தேவைகளுக்கு மாத்திரம் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அது தப்பில்லை சுவாமி. ஆனால் அதையும் தாண்டி நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை உணரும் போது, ஆண்டவரே, எங்களை நீ நினைத்திருக்க நாங்கள் எம்மாத்திரம் சுவாமி. எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொட நாங்கள் எம்மாத்திரம் ராஜா. இதோ யோபு சுவாமி, நீர் 38 அதிகாரத்திலிருந்து ஆண்டவரே அந்த 42 பாதி வரை நீர் அவனிடம் 68 கேள்விகளை தொடர்ந்து கேட்கும்போது, அதற்கு முன்பாக தன்னை குறித்து அப்படி இப்படி என்று புலம்பிக் கொண்டிருந்த யோபு, ஆண்டவரே, நான் அபத்தமானதை பேச துணிந்தேன், நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று உம்மிடத்திலே பணிந்து கொண்டதை போல, ஆண்டவரே, உம்முடைய மகத்துவத்தை பார்க்கும்போது, உம்முடைய பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது, உம்முடைய வேதத்தின் அசையாத ஜீவனுள்ள அற்புதங்களை பார்க்கும்போது நாங்கள் அப்படியாக உங்களை பணிந்து கொள்ளட்டும் அப்பா. இந்த நவீன நாட்களிலே ஊடகங்கள் பெரிதாய் பரவி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நம்பிக்கைக்கு விரோதமாக சாட்சியங்களும் மற்ற காரியங்களும் வருகிற நேரத்திலே உம்மை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்வதும் உம்மை இறுக பற்றி கொள்வதும் எங்கள் வாழ்க்கையில் நீ தருகிற பாக்கியமும் மகா பெரிய கிருபையுமா இருக்கிறதுப்பா. அந்த கிருபையில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ ஆன்லைன்ல வந்து எல்லார்
ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறப்பா. அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை நீர் அவர்களுக்கு அருளி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யூடியூபில் பார்க்க போகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறப்பா. பார்த்ததின் ஆசீர்வாதத்தை பரமன் நீர் அவர்களுக்கு அருளி செய்வீராக. நீர் தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய வேதத்தை இன்னும் ஆழமாய் ஆய்ந்து போகிற அந்த பயணத்திலே கர்த்தர் தாமே தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக அன்பின் தெய்வம் அருள்நாதர் இயேசுவின் அற்புதமான நாமத்திலே பாதம் பணிந்து ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா லோஹிம். ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இனி உங்கள் நேரம். நம்ம ஒரு 10 நிமிஷம் உங்க கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்துக்கலாம். உங்க கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லலாம். நீங்க எங்களோட உடன்படணும்னு அவசியமே கிடையாது. மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க தாராளமா சொல்லலாம். உங்க கருத்துக்களின் நேரம் போகுது. ஆரம்பிக்கலாம். அண்ணா பிரைஸ்லான் அண்ணா. சொல்லுப்பா. எலிசபெத் அண்ணா. சொல்லு. ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. ஸ்டார்டிங்ல இருந்து வந்து எல்லா விஷயமே அண்ணா, நம்ம ரீகேப்ல இருந்தே பார்க்க போனா வந்து இயேசு கிறிஸ்துவோட கம்பேர் பண்ணியிருந்தீங்களா, அந்த பஸ்காவுக்கான ஆடு வந்து எப்படி வந்து பழுதற்றதாய் காணப்பட்டது. அது வந்து இயேசுவை கூட அந்த மாதிரி மாசற்றவர் அப்படின்னு அவரை வந்து ஒரு அந்த சர்டிஃபிகேட் அவருக்கு கிடைச்சது. இந்த மாதிரி அதெல்லாம் வந்து நினைக்கும் போது ஏசப்பா வந்து எப்படி நமக்காக இவ்வளோ பெரிய பலியானதை வந்து நம்ம சாதாரணமாக நினச்சிட்றோமே அப்படின்னு சில நேரத்தில் தோணுது அண்ணா. அப்புறம் வந்து நம்ம 430 வருஷங்கள் வந்து அது வந்து யோசேப்புக்கு முன்னாடி காலத்தையும் சேர்த்து எவ்வளோ நாள் இருந்தாங்க அப்படின்றத கூட ஆண்டவர் வந்து அவ்வளோ கணக்காக வச்சுருக்காரு. ஒரு நாள் தவறாமல் அவர் கணக்கு வச்சுருக்காருன்னு போது தம்முடைய ஜனத்தை எவ்வளோ நேசிக்கிறாரு அப்படின்றத அப்படி உணர்றேன் அண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா. அண்ணா பிரைஸ்ல அண்ணா. சாம் சொல்லு சாம். ஆனா ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. இது நம்ம நீங்க எங்ககிட்ட தான் ஃபர்ஸ்டே சொன்னாலும் இது வந்து எங்களுக்கு இன்னைக்கு கேட்கும் போது வந்து டைம் இன்னைக்கு போனதே தெரியல. அவ்வளோ டீடைலிங் சொல்லியிருக்கீங்க. அவ்வளோ இது யூடியூப்ல வந்ததுக்கு அப்புறமே ஒரு 10 டைம்ஸ் மேல கவனிச்சு கேட்கணும் போல. அவ்வளோ டீடைல் சொல்லியிருக்கீங்க நீங்க இன்னைக்கு இதுல. டைம் ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு மேல ஆச்சு. ஆனா ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆன மாதிரி இருக்கு. திருப்பி கேட்கணும். ஒரு யூடியூப்ல வந்ததுன்னா ஒரு 10 டைம்ஸ்க்கு மேல ஆச்சு. ஏன்னா அவ்வளோ டீடைலிங் இருக்கு. நீ கம்பேரிசன் ஆகட்டும், இந்த கால்குலேஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து அந்த 430 அதுக்கான விளக்கம் வந்து அதெல்லாமே புதுசு. அப்புறம் நீங்க அந்த நிசான் 14 வச்சு சொன்னீங்கல்ல, அது எல்லாமே ரொம்ப புதுசு. அது அப்புறம் அந்த பாஸ்கர் அந்த டைம்ல தான் ஜீசஸோட குருசிபிக்ஷன் நடந்தது. அப்புறம் ரெசரக்ஷன் வந்து 17 அது கூட அப்படியே நோவாவோட பேலை கனெக்ட் பண்ணது. அது எல்லாமே இதா இருந்தது புதுசா. பழைய ஏற்பாடு ஏன் முக்கியன்றத திருப்பி திருப்பி நீங்க சொல்றீங்க. எல்லாமே வந்து ஜீசஸ்ல தான் முடியுது. இது நமக்கு தெரிஞ்சாதான் இதை நம்ம ரொம்ப வியந்து பார்க்க முடியும், புரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்ன்ற மாதிரி இருந்தது. அந்த இது நோவாவோட இது சொன்னது எல்லாமே புதுசு. கண்டிப்பா. பழைய ஏற்பாடு முழுக்க இயேசு வராருங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. பழைய ஏற்பாட்டுல இயேசுசாமி இல்லன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட குடும்பம் எப்படி அந்த நிசான் 17 அந்த டைமுக்கு அப்புறம் இல்ல ஆதி ஆகமத்துல இருந்து ஒவ்வொரு அதிகாரத்திலும் அவர் வராரு. ஆபிரகாமோட பேசினது ஆண்டவர் தாங்கிறத வந்து யோவான்ல அவரே சொல்றாரு. ஆபிரகாம் உண்டானதற்கு முன்பே இருந்தேன், அவன் என் நாளைக்கான மனதா இருந்தான், கண்டு கழிக்கும் தான் எல்லாம் சொல்றதை நம்ம பாக்குறோம். அதனால பழைய ஏற்பாட்டுல நிச்சயமா இருக்கிறாரு. ஆனா இருக்கிற இயேசுசாமியை நம்ம வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியறது இல்ல. அத மறந்துடுறோம், இல்ல மிஸ் பண்ணிடுறோம். அதுதான் பிரச்சனை. ஆமா, நல்லா இருந்தது. அது நீங்க அந்த இது சொன்னதுதான், அந்த நோவாவோட அவங்களோட இது, அந்த குடும்பத்தோட இது அவங்களோட குடும்பம் ரட்சிக்கப்பட்டு அந்த 17ல இருந்து வந்தது. ஜீசஸோட ரெசரக்ஷன்ல இருந்து நமக்கு அந்த கம்பேரிசன் தான் நல்லா இருக்கும். வின்சென்ட் பிரதர் என்ன சொல்ல நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது தம்பியா சொன்ன மாதிரி தான். அது நோட்ஸ் எடுக்கவே முடியல, அவ்வளவு பயங்கர டீட்டெயில்ஸ். அது உள்ள போக 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 ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது பைபிள் வந்து எந்த அளவுக்கு உண்மை, எவ்வளவு துல்லியமா
ஒரு வார்த்தை கூட எத்தனையோ அதிகாரத்தில் இருந்தாலும் அந்த வார்த்தைகள் மாறாதபடி உண்மையான சத்தியம் இருக்க போய் தான் அப்படி பண்ண முடியும். இல்லைன்னா அப்படி அவ்வளோ எளிதாக பண்ண முடியாது. அது அந்த மாதிரி இந்த வருடங்கள் 450 வருடங்கள் எப்படி அப்புறம் நிசான் மாதம் வந்து பலவிதமான காரியங்கள் எல்லாம் பார்க்குறப்ப மிகுந்த ஆச்சரியமா இருக்கு. தோண்ட தோண்ட புதையல் கிடக்கிறமா ரகசியமா இருக்கு. அது ஆமென். உங்களுக்கு கரெக்டான மூலமா வார்த்தை, கரெக்டான தோண்ட தோண்ட புதையல் தான். புதையல் தான். அது உங்க மூலமா கேள்விப்பட்டதுதான். ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்றேன். நேத்து ஒரு பிரேயர் குரூப் போயிருந்தோம். போயிருக்க டைம்ல கொஞ்சம் பேசிட்டு இருக்க டைம்ல இந்த பார்வோனதை பத்தி ஏதோ பேச்சு வந்துச்சு. நான் என்ன அறியாம நான் வந்து நீங்க சொன்னதெல்லாம் பேசிட்டே இருக்கேன். அவங்க முடிச்ச உடனே சொல்றாங்க அடுத்த வாரம் உங்களை பேச போட்டுலான்னாங்க. அப்ப நான் சொன்னேன் ஐயோ அது இல்ல. நான் வந்து அவர்கிட்ட பைபிள் ஸ்டடியில படிச்சது வந்து எனக்கு அவ்வளவு ஞாபகம் இருக்கு. அந்த 10 வாதைகளை ஏன் பார்வோன் ராஜா கடினப்படுத்தினாரு, அவங்களுக்கு இதுக்கு மந்திரவாதிகளுக்கும் அதை செய்ய முடிஞ்சு, இவங்களுக்கு செய்ய முடிஞ்சு, என்ன வித்தியாசங்கிறத என்ன அறியாமே நான் சொன்னேன். நான் இல்ல அது அந்த அளவுக்கு மனசுல பதிஞ்சிச்சுன்னு சொல்ல வர்றேன். பிரைஸ் உங்களுக்கு காட், ஒரு பிரைஸ் காட். நீங்க கண்டிப்பா. சொல்லித்தரதுல ஒரு வெற்றிங்கிறது வந்து நாங்க போய் பேசுறப்பதான் அது எங்களுக்கே தெரியுது. ஆமென். பிரைஸ் காட். அது நாம படிச்சு இது பண்றதுக்கும் வேற ஒருத்தன் கேட்கறாங்க, எங்களை அறியாம நான் பேசிட்டேன். பேசிட்டு நான் இந்த மாதிரி பைபிள் ஸ்டடியில் சொன்னதுதான் அது அந்த இது எனக்கு அந்த பெருமை இருக்கக்கூடாது. நான் அதை பத்தி இந்த ப்ரேயர்னால நான் ஜாஸ்தி பேசாம ஆனா வந்து தெளிவா சொல்ல முடிஞ்சுங்கிறேன். எனக்கு ஓ, ஆச்சரியமா சரி இருந்துச்சு. சரி நான் இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம படிச்சது வேற, இன்னொருத்தர் சொல்றப்ப அவங்க கேட்ட கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்ல முடிஞ்சு அவங்க கன்வின்ஸ் ஆனாங்கிறது சூப்பர் உங்களுடைய பிரதர். ஆண்டவர் அந்த கிருபை தான், ஆண்டவர் கிருபை தான். ஆண்டவருக்கு நாம மகிமைப்படட்டும். உங்க மூலமா ஆமென், அநேக ஆமென், பேருக்கு ஆமென். இதெல்லாம் போகணும் சேரணும்னு எங்க ஆசை. நிச்சயமா பிள்ளை எடுக்கிற முயற்சியும் நீங்க எடுக்கிற முயற்சியும் கண்டிப்பா, கத்தர் கண்டிப்பா, நிச்சயமா கனப்படுத்துவார். அந்த ஹானர் கண்டிப்பா. பண்ணுவாரு. அது கண்டிப்பா இது பண்ணுங்கிறது எங்க ஆசை. ரொம்ப ரொம்ப நன்றி brother. ரொம்ப தேங்க்யூ பிரதர். எக்ஸ்ட்ரானரிலி அவன் தம்பி சொன்ன மாதிரி சாம் சொன்ன மாதிரி அது அவ்வளவு இன்னும் ஒரு 4-5 தடவையாவது போட்டு திரும்பி எடுத்து திரும்பி நோட்ஸ் எடுத்தா தான் இன்னைக்குள்ள வழங்க. எனக்கு கூட வந்து எல்லாம் அப்படி அப்படி தெரிஞ்சு கிரகு சேட்டா கூட வந்து அது இன்னும் கூட அது ஒவ்வொன்றா கொண்டு போய் படிக்கணும்னு சொல்றேன். நம்ம எங்க ஆமென். படிச்சாலுமே நீங்க சொல்லி தர்றது வந்து அது 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 எப்படியோ மனசுக்குள்ள உள்ள போய் உட்கார்ந்துருக்கு. ஆழ் ஆமென். மனசுல இருக்குது. அவர் ஆண்டவர் தான் செய்றார் பிரதர். ஆ, அவருடைய இல்ல அதான் வார்த்தை என் ஒரு கையில வார்த்தை என்ன தானே இருக்கு. நான் என்ன ஏன் சொல்றேன்னா அது பெருமைக்கா இல்ல. இன்னொரு இடத்துல பேசுறப்ப தான் எனக்கே தெரிஞ்சுச்சு. அவ்வளவு சரளமா என்னால பேச முடிஞ்சுச்சு. அந்த வாதைகளை சரி. என்னன்னா படிச்சா கூட ரொம்ப அழகா ஏன் வந்துச்சு என்ன ரிலேட் பண்ணி பேச முடிஞ்சுச்சு. எதனால சரி. பண்ணாரு, கடவுளுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், எதுக்கு கடினப்படுத்தினாரு கடவுள். அப்ப அது சரி. போற டைம்ல வந்து அந்த எல்லா பொருளையும் எடுத்துட்டு அந்த கடைசி நிமிஷத்துல அனுப்புறப்ப தான் அவன் வலுக்கட்டாயம் நீங்க போயிட்டு போனாலே போங்க தயவு செய்து இங்க இருக்காதீங்கன்னு சொல்லி ஒரு வெறுப்பை கொண்டு வர அளவுக்கு ஆண்டவர் செஞ்சாருங்கிறது தான் அது பெரிய அதிசயம். இந்த 430 வருடங்களுங்கிறது அது விளையாட்டு காரியம். சும்மா ஆமா. அனுப்பிட்டா கூட அது தெரியாது. ஆ. குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்தா தெரியாது. கஷ்டப்பட்டு வாங்கி தர்றப்போ அதோட அதோட பலன் இருக்க மாதிரி இவங்க எல்லாம் அவ்வளவு கண்டிப்பா, கஷ்டப்பட போய் தான் அந்த இஸ்ரவேல் மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ கண்டிப்பா, அதுதான் கண்டிப்பா. அதோட ஆழமான இருக்கிறது தெரிஞ்சு. சரி ஸோ பிரதர். வெரி குட். தேங்க்யூ ரொம்ப பிரதர். நன்றி. தேங்க்யூ பிரதர். எங்க ஃப்ரெண்டு பிரபாகர் இருக்காரு லைன்ல. ஒருவேளை மைக்ல இருக்காரு என்னன்னு தெரியல. பிரபா இருக்கீங்களா? பிரபா இருக்கீங்களா? இருக்காரு இருக்காரு இருக்காரு. இல்ல சாமுவேல் இல்ல. பிரபாகரன் யாராரு? சாமுவேல் பிரபாகர் தான். ஒருவேளை அவர் மீட் பண்ணல. இது அன்மியூட் பண்ணல, பண்ணல. அவருக்கு கேட்கலன்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. பிரபா கேக்குதா பிரபா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ பிரபா, தேங்க்யூ பிரபா. நீங்க உங்களை பார்த்ததே பெரிய சந்தோஷம் தான். ம். எங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்கீங்களா? ஊட்டியா? இல்ல இல்ல, நான் ஊட்டி. ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க பிரபா உங்க இது. ஓகே. ஹலோ, வாய்ஸ் விட்டு விட்டு வருது பிரபா. பேசுனீங்களா? இல்ல. இது ஏதோ டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வேற யாராவது? அண்ணா வந்து இதோட பிபிடி கேட்டிருந்தாங்க. நான் குரூப்ல சென்ட் பண்றேன் அண்ணா.
ஆமாப்பா. நானும் பார்த்தேன், மெசேஜ் பார்த்தேன். ஆ அனுப்பிச்சுட்டேன். வேற யாரும் இல்லைன்னா நம்ம ப்ரே பண்ணி முடிப்போமா? ஓகேண்ணா. ம். சாம் ஜோம் பண்றியா? நான் பண்ணிடுறேண்ணா. சரிப்பா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்துல அப்பா நாங்கள் இன்றைக்கு யாத்ராகமம் 17வது எபிசோடு வரைக்கும் கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் இன்னைக்கு அற்புதமான காரியங்களை பார்த்தோம் அப்பா. நீங்கள் உங்கள் ஜனத்தின் மேலே எவ்வளவாய் கண்ணோக்கமாக இருக்கிறீங்க. அவங்க எவ்வளோ அடிமைத்தனத்தில் இருந்த போதிலும் அவர்களை அப்பா நாள் பார்த்து அன்றைய தினமே அவர்கள் அணி அணியாய் புறப்பட்டு வந்தார்கள்னு சொல்லி ஆண்டவரே, அந்த பெரிய ஒரு வெற்றியை அவர்கள் சுதந்திரித்து கொண்டதை இந்த நாளில் நாங்கள் தியானித்தோம்ப்பா. அதற்கு முன்பாக கர்த்தர் நீங்கள் கொடுத்த அவர்களுக்கான அந்த பாதுகாப்பு, அந்த முறைமைகள், இது எல்லாவற்றையும் பற்றி தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக தேவ பிள்ளைகள் இதை ஆண்டவரே அறிந்து கொண்டு இன்னும் அதிகமாக உமக்குள்ளாக ஆண்டவரே ஆழமாக வளர்றதுக்கு இதை உபயோகப்படுத்துங்கப்பா. இந்த செய்திகளை ஆண்டவரே இன்டர்நெட்ல இருந்து முக்கியமான ஆதாரங்களை அழிக்கிறவர்கள், அந்த மாதிரி ஆதாரங்களை எல்லாம் நீக்குகிறவர்களையும் கர்த்தர் நீர் ரட்சிப்பீராக. அப்படிப்பட்ட ஆதாரங்கள் எதிர்கால சந்ததிகளுக்கு கிடைக்கும்படியா செய்யுங்கப்பா. ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுத்திக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, பங்கு கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஆண்டவருடைய நாமத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணிக்கிங்க. மறுபடியும் நம்ம யாத்திராகமம் எபிசோடு 18ல நம்ம சந்திப்போம். God bless you. Good night. Good night. Good night to all of you. Bye.